குட் ஈவினிங் ஆல். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற அசைன்மெண்ட் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் லெவல் 6 வந்து அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டோட செகண்ட் அசைன்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெட்லைன் இருக்கு 26. ஓகே, எங்களுக்கு ஒரு பேராகிராஃப் ஒன்று தந்திருக்கிறாங்க, அதாவது சும்மா ஒரு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி ஒன்று தந்திருக்கிறாங்க. ஸோ அந்த கேஸ் ஸ்டடீஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் நான் ஜஸ்ட் இதை ரீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் எல்லாரும் ரீட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிளியராக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வந்து டெக் பார்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்கிற ஒரு கம்பெனி ஒன்று என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய அளவிலான ஒரு நடுத்தர அளவிலான ஒரு நிறுவனம்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இது வந்து வாகனம் மற்றும் மின்னணு பாகங்களை தான் உற்பத்தி செய்த ஒரு நிறுவனமா காணப்படுது. ஸோ இந்த நிறுவனத்துல என்ன இஷ்யூஸ்ன்னு சொல்லி சொன்னா கண்டினியூஸா வந்து கொஞ்ச நாளாவே இங்க இருக்கிற ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து தொடர்ச்சியா வந்து குறைவடைஞ்சு கொண்டு வருது. ஸோ இதை வந்து கவனிச்ச அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அந்த ஆபரேஷன் டீம் வந்து இதை எப்படி நாங்க டெவலப் பண்ணலாம், இதுல இருக்க குறைபாடுகள் வந்து அதிகரிச்சு கொண்டே வருது, இந்த சிக்கலை வந்து எப்படி நாங்க இல்லாமாக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்காக வந்து, அப்படி இல்லாட்டி இல்லாமாக்குறதுக்காக ஒரு ஐடியாவை பெற்றுக்கொள்றதுக்காக வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கிட்ட ஹெல்ப் பண்ணி கேட்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த முதலாவது பேராகிராஃப்ல சொல்லி இருக்கிற விஷயம். ஓகே, இப்போ ரெண்டாவது பேராகிராஃப் போகும். சரியா? ரெண்டாவது பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா, ஓகே, ரெண்டாவது பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி சொன்னா இந்த நிறுவனத்தின் பிரச்சனைக்கான மூல காரணத்தை வந்து அறியறதுக்காக அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற அந்த டீம் வந்து ஃபுல்லாவே வந்து இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க. ஸோ இன்வால்வ் ஆகி அந்த நிறுவனத்தின் ஒப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மெயின் டாஸ்க் என்னதுன்னு சொல்லி சொன்னா நிறுவனத்துல வந்து புதிய மார்க்கெட்டை வந்து அதிகரிச்சு கொள்றதுக்கு, அப்படி இல்லாட்டி புதிய மார்க்கெட்டை வந்து தக்க வச்சு கொள்றதுக்காக, புதிய மார்க்கெட்டை அடையிறதுக்காகவும் வாடிக்கையாளர் கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷனை டெவலப்மெண்ட் பண்றதுக்காகவும் தான் ஒரு ஒப்ஜெக்டிவ் ஒன்னா இந்த நிறுவனத்துல காணப்படுது. அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன், ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. they begin by the look the bigger picture, analyze the how well the company strategies go. அப்ப நிறுவனத்தின் வந்து தந்திரோபாய இலக்கு என்னதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா எக்ஸ்பேண்டிங் into the new market, அதாவது தன்னோட புதிய சந்தையை வந்து விஸ்தரித்து கொள்றது, அப்படியே தற்பொழுது காணப்படுகின்ற சந்தை பகுதியை வந்து அதிகரிச்சு கொள்வது. இப்போ நீங்க வந்து 3.5 இருந்த மார்க்கெட் ஷேர் வந்து அப்ப 4.5 இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த மாதிரி அடுத்தது மட்டும் இல்லாம இம்ப்ரூவ் இந்த கஸ்டமர் சர்வீஸ், அதாவது வாடிக்கையாளர் சேவையை வந்து அது கண்டினியூஸா வந்து அதிகரிக்கிறது. ஸோ இதுதான் வந்து அந்த நிறுவனத்தின் ஒரு இலக்கா காணப்படுது. ஓகே, ஸோ இதைத்தான் டே டு டே அவங்க ஃபங்க்ஷன்ல வந்து மெயின் ஒப்ஜெக்டிவா வந்து காணப்படுது. இட் டிடன்ட் டேக் அ லாங் டிஸ்கவர் த டைம் மேனேஜ்மெண்ட், communication and the adoption the new technology where all areas need to the significant improvement. அப்ப இப்படி பார்க்கக்குள்ள வந்து ஒப்ஜெக்டிவா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொண்டாங்க. ஸோ ஆனா இந்த நிறுவனத்துல வந்து டைம் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன், அடுத்ததோட இந்த புதிய தொழில்நுட்பங்களை வந்து ஏற்றுக்கொள்ற தொடர்பான வந்து முன்னேற்றம் தேவைன்னு சொல்லி அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இந்த ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஆபரேஷன் டிவிஷன்ல வந்து அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், அடுத்தது கம்யூனிகேஷன் அண்ட் அடாப்ஷன் ஆஃப் த நியூ டெக்னாலஜி, அதாவது புதிய தொழில்நுட்பங்களை நோக்கிய முன்னேற்றம் வந்து அதாவது புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்றதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி 3 ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறாங்க. ஸோ நான் அந்த மெயினான விஷயங்களை நான் அண்டர்லைன் இந்த yellow கலர் மார்க் பண்ணி இருக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க இன் டீடைல்ஸ். அப்ப மேலதிகமா வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து கீழ்மட்ட தொழிலாளர்கள் அதுக்கு முதல்ல வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா இந்த மேற்பார்வையாளர்கள் மற்றும் கீழ்மட்ட தொழிலாளர்கள்ட வந்து என்ன சொல்றது ஜாப் டாஸ்க் வந்து அவங்க ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. the specific the task performed by the production line worker and supervisor, அதாவது மேற்பார்வையாளர்கள் மற்றும் இந்த ப்ரொடக்ஷன் லைன் சொல்லி சொன்னா உற்பத்தி பிரிவு தொழிலாளர்கள், அப்படி இல்லாட்டி நாங்க இந்த கீழ்மட்ட தொழிலாளர்கள்னு கூட நாங்க அவங்கள சொல்ல முடியும். ஸோ அவங்களோட வந்து ஜாப் டாஸ்க், அதாவது அவங்களுக்கு என்னென்ன வேலை பங்கு இருக்கு, என்னென்ன கடமைகள் இருக்கு, என்னென்ன பொறுப்புகள் இருக்கு, அதுகளையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறாங்க. they found the production line workers were the struggling with the technical skill,
அப்ப அதுல கண்டுபிடிச்சதுல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ப்ரொடக்ஷன் லைன் இருக்கு தானே, உற்பத்தி பிரிவு ஊழியர்கள் இருக்காங்க தானே, அவங்களோட வேலையில வந்து மெயினான ஒரு ப்ராப்ளம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, தொழில்நுட்ப ரீதியான அறிவு காண்றது வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. டெக்னிக்கல் skills necessary to maintain the high standard company where company was known for, which was the leading the spike in the product demand. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த கீழ்மட்ட தொழிலாளர்களுக்கு வந்து அதாவது வந்து கீழ்மட்ட தொழிலாளர்கள்ட்ட வந்து இந்த தொழில்நுட்ப திறன் வந்து ரொம்பவே வந்து கம்மியா காணப்படுது. அந்த தொழில்நுட்ப திறனை வந்து டெவலப் பண்ணி கொள்றதுக்காக அந்த தொழிலாளர்கள் வந்து போராடுறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதனால வந்து அந்த நிறுவனத்தின் தயாரிப்பு குறைபாடுகள்ல வந்து அதிகரிக்குது. அதாவது வந்து ப்ராடக்ட்ல எல்லாத்துலயும் வந்து என்ன சொல்றது, மிஸ்டேக்ஸ், குறைபாடுகள் அந்த மாதிரி. அதே போல வந்து சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க தானே, அந்த சூப்பர்வைசர்ஸ் கிட்டையும் வந்து அவங்க அந்த டீமை வந்து மேனேஜ் பண்ணி கொள்றதுல, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து டிசிஷன் எடுக்கிறது, அந்த ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ரொம்ப அவங்களும் அந்த சிக்கலை எதிர்கொள்றாங்க. அப்போ என்ன சொல்றது, ஆபரேஷன் லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ்ல வந்து என்னது, அந்த ப்ரொடக்ஷன் லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயி என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணான்னு சொல்லி சொன்னா, டெக்னிக்கல் ரீதியான ஒரு ஸ்கில்ஸ் இல்லாதனால ப்ரொடக்ஷன் எல்லாம் சரியான ஒரு குவாலிட்டியில அவங்களால ப்ரொடக்ட் செய்ய முடியாம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. அதே போல அந்த சூப்பர்வைசிங்ல உள்ளவங்க எல்லாம் என்ன செய்யறான்னு சொல்லிட்டுனா, ஒரு டிசிஷன் மேக்கிங்கோ, அப்படி இல்லாட்டி ஒரு டீமை வந்து நல்லபடியா கொண்டு போறதுக்கோ, ஒரு குரூப் டீம் ஒர்க் செய்யறதுக்கோ, ஸோ என்ன சொல்றது, அதாவது அந்த டீம்ல இருக்கிற பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கோ, அதுகள் மூலமா வந்து பிரச்சனை, அதாவது அவங்களுக்கு வந்து அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. 2 டீமுக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணுமே சூப்பர்வைசர்ஸ் எல்லாருக்கும் ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் கோஆர்டினேட் பண்ணிக்கொள்ள இயலாம, டிசிஷன் மேக்கிங் எடுக்காம, ப்ராப்ளம் சால்விங் பண்ண இயலாதுன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளமும், அந்த ப்ரொமோஷன் அதாவது சாரி அந்த என்ன சொல்ற ப்ரொடக்ஷன் லெவல் எம்ப்ளாயிஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் ஸ்கில் இல்லைன்னு சொல்லியும் காணப்பட்டதா வந்து அவங்க யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறாங்க. The clerical staff to the face the own challenges they are finding the difficult to keep with their daily task and adapt the new software system company at the recent implementation. அதாவது வந்து அந்த வணிகத்தால வந்து என்ன சொல்றது, ரீசன்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லி சொன்னா, அதாவது சமீபத்துல வந்து அவங்க ஒரு புதிய ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் மூலமா வந்து இவங்களுக்கு அன்றாட தண்ட பணிகள்ல வந்து கண்டினியூஸா வந்து வேலை செஞ்சு கொண்டு போறதுக்கு, ஒழுங்கா வேலை செஞ்சு கொண்டு போறதுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த லைன்ல சொல்லி இருக்கிற விஷயம். ஓகே ஓகே சரி, அப்ப நான் அந்த மெயினான விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பாருங்க, டு கெட் கிளியர் பிக்சர் இன் இண்டிவிஜுவல் ட்ரைனிங் நீட்ஸ். அப்ப அதுல எல்லாம் அப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில பயிற்சி தேவைன்னு சொல்லி இவங்க ஒரு ஐடியாவை எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து இந்த ஹெச்ஆர் டீம் வந்து பல்வேறு முறைகளை வந்து இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்ரைனிங்காக. சரியா? ஸோ இந்த ட்ரைனிங்கை வந்து ஒரு கம்ப்ரென்சிவ் ட்ரைனிங்கா இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றதுக்காக வந்து இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொண்டாங்க. உண்மையாலுமே வந்து இந்த இந்த கேப், அதாவது வந்து இந்த பிரச்சனைக்கான கேப் வந்து எங்க இருக்குது, எங்க இருந்து இந்த கேப் வந்துச்சுன்னு சொல்லி இவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்காமே வந்து இவங்க ட்ரைனிங் ஒன்று கண்டிப்பா வழங்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டால இந்த ஆபரேஷன் லெவல் எம்ப்ளாயிகளுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ஒன்று தேவைன்னு சொல்லி முக்கியமா முடிவு எடுக்கிறாங்க. அடுத்தது, வித் த இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக் பார்ட் மேனுஃபேக்சரிங் டிசைடட் to comprehensive training program, they have established a clear application goal. அப்போ இதுக்காக வந்து இந்த தகவல் எல்லாம் கையில வச்சுக்கொண்டு இந்த டெக் பார்ட் மேனுஃபேக்சரிங்ல வந்து ஒரு விரிவான ஒரு பயிற்சி திட்டத்தை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் முடிவு எடுக்கக்குள்ள ஒரு சின்ன விஷயத்தை கவனிங்க. they have established the clear and ambiguous goal. அப்ப நான் இந்த விஷயங்கள் சொல்றதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. அதாவது வந்து இவங்க அப்படி ஒரு பயிற்சி திட்டத்தை வந்து செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்தாலுமே இவங்களுடைய இலக்கு, அதாவது வந்து ஒரு தெளிவான மற்றும் தெளிவற்ற இலக்குகளை வந்து நிறுவி இருக்காங்க இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டால வந்து. அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு பயிற்சி திட்டம் ஒன்று வைக்கணும் என்று சொல்லி சொன்னா, அந்த பயிற்சி திட்டம் எப்படி இருக்கணும்,
பயிற்சி திட்டம் எவ்வாறு கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு தெளிவான ஒப்ஜெக்டிவும் இருக்கு. அதே சந்தர்ப்பத்துல வந்து தெளிவற்ற ஒரு ஒப்ஜெக்டிவும் இருக்கு. அதாவது தெளிவான நோக்கமும் இருக்கு, தெளிவில்லாத நோக்கமும் இருக்கு. இவங்க இந்த பயிற்சி திட்டத்தை வந்து வடிவமைக்கிறதுல அதைத்தான் இங்க மெயினா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த பயிற்சி திட்டத்துக்காக வந்து அதாவது வந்து இவங்க ஒரு 3 மாசத்துக்கு இந்த பயிற்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து வகுப்பறை, அதாவது கிளாஸ் ரூம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒர்க் ஷாப் அதாவது கிளாஸ் ரூம் செஷன்ஸ் அண்ட் ஒன் ஒர்க் ஷாப், அதாவது வந்து நாங்க சொல்லுவோம் பட்டறைகள், என்ன சொல் பயிற்சி பட்டறைகள்னு சொல்லி சொல்றது அந்த பயிற்சி பட்டறைகள். அது மட்டும் இல்லாம வந்து ஆன்லைன் மாடல்ஸையும் வந்து கிளாஸஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க பயிற்சி வழங்குறதுக்காக. சரியா? அது மட்டும் இல்லாம வந்து இந்த தொழில்நுட்ப திறன்களை கற்பிக்கிறதுக்காக இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து அந்த எம்ப்ளாயி கிட்ட வந்து டெவலப் பண்றதுக்காக, அப்படி இல்லாட்டி அவங்களோட அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக வந்து வெளியில இருந்தும் அந்த பயிற்சியாளர்களை வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம வந்து நிறுவனத்துல வந்து அதாவது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ் ஒரு ஆர்கனைசேஷன்னா அந்த ஆர்கனைசேஷன்லயும் வந்து ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. அப்ப அந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ள இருக்கிற அந்த ட்ரெயினர்ஸை வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா மற்ற பயிற்சி தேவைகளை வந்து நிறைவேற்றாங்க. அதாவது வந்து டெக்னிக்கல் ஸ்கில்காக வெளியில இருந்து பயிற்சியாளர் ஒருத்தர் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மற்ற ஸ்கில்ஸ்களை டெவலப் பண்றதுக்காக வந்து அந்த நிறுவனத்துல காணப்படுகின்ற ட்ரெயினர்ஸை வந்து அதுக்கு இன்வால்வ் ஆக்கி கொள்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம வந்து இப்ப இந்த ஒரு ட்ரைனிங் ஒன்று வழங்கக்குள்ள வந்து அதை எப்படி கொண்டு போகணும், என்ன செய்யணும்னு சொல்லி சொல்றதுக்காக வந்து அவங்க சொல்றாங்க டெய்லி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காம அதே சந்தர்ப்பத்துல வந்து அவங்க எல்லாராலையும் பார்ட்டிசிபேட் பண்ணவும் முடியும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இது வந்து ஒர்க் டைம்ல தான் பிளானும் போட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க, ஒர்க் டைம்ல தான் பிளானும் போட்டிருக்காங்க. டெய்லி டாஸ்க்குக்கான எந்த விதமான ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்றாங்க. அவங்க அன்றாட வேலைகள்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாராலையும் பார்ட்டிசிபேட் பண்ணவும் முடியும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது as the training got underway. அப்ப அங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப இந்த பயிற்சி தொடங்கும் பொழுது HR டிபார்ட்மெண்ட் வந்து தொடர்ந்து கண்டினியூஸா வந்து அந்த ப்ரோக்ரஸை வந்து கவனிப்பாங்கன்னு சொல்லியும் அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ்களை எடுத்துக்கொண்டு அதாவது அதை ஒப்சர்வேஷன் பண்ணி அதுல இருந்து அவங்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ப ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் செஞ்சு கொள்வாங்க. இப்போ ட்ரைனிங்ல ஏதாவது இஷ்யூஸ், ட்ரைனிங் டைம் ஷெட்யூல் மாற்றணும், ட்ரைனிங் கொண்டு போற வே மாற்றணும் அப்படின்னு சொல்லி. சரியா? அப்ப அந்த மாற்றங்களை செஞ்சு அந்த ஓவரால் அந்த ட்ரைனிங் முடிஞ்சோன்னு வந்து அதன் அச்சீவ்மெண்ட்டை வந்து அவங்க என்ன செய்வான்னு சொன்னா அனலைஸ் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப அடுத்தது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த டெக் பார்ட் மேனுஃபேக்சரிங் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க எதிர்பார்க்கிறாங்க இந்த பயிற்சி வழங்குவதன் மூலமா வந்து உடனடியா இந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பது மட்டும் இல்லாம அதிக உற்பத்தி மற்றும் வெற்றிகரமான ஒரு எதிர்காலத்துக்கு வந்து வழிவகுக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இவ்வளவு தான் வந்து இந்த பேராகிராஃப்ல சொல்லி இருக்குது. அப்ப நாங்க நான் ஹைலைட் பண்ணியிருக்க விஷயங்களை வந்து கண்டிப்பா ஒரு 2-3 தடவை சரி ரீட் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான் சொல்லி இருக்கிறேன். உங்களோட அசைன்மெண்ட்க்கு அந்த விஷயங்களை வந்து கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகே, சரி. இப்ப அடுத்த விஷயத்துக்கு போ. அப்ப உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க பாருங்க கொஸ்டின்ஸ் எத்தனைன்னு சொல்லி சொன்னா டோட்டலா வந்து 6 கொஸ்டின்ஸ் தந்திருக்காங்க. அப்போ முதலாவது கொஸ்டினுக்கு 20 20, அப்புறம் 2 கொஸ்டினுக்கு வந்து 10 மார்க்ஸ் படியும், 4 கொஸ்டினுக்கு வந்து 20 மார்க்ஸ் படியும் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஓகே. அப்ப நாங்க முதலாவது பார்ப்போம் பாருங்க. டிஸ்கிரைப் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் த ட்ரெய்னிங் பேஸ்ட் ஆன் வாட் யூ ஹேவ் லேர்ன்ட். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு வந்து இந்த தனிப்பட்ட பயிற்சி தேவை பற்றிய ஒரு தெளிவான ஒரு என்ன சொல்றான்னு சொல்லி தெளிவான ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்க சொல்றாங்க. அதாவது ஒரு ட்ரெய்னிங் ப்ராசஸ்னா எப்படி இருக்கணும், ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ட்ரெய்னிங் ப்ராசஸ்னா எப்படி இருக்கணும், அதாவது நீங்க கற்றுக்கொண்டதன் அடிப்படையில வந்து நீங்க இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறீங்க தானே, அந்த படிச்ச சப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ட்ரைனிங் டெவலப்மெண்ட், அதாவது வந்து ஓகே, ஸோ
அப்போ முதலாவது வந்து ட்ரைனிங் ப்ராசஸை வந்து கேட்குறாங்க, சிஸ்டமேட்டிக்கான ட்ரைனிங் ப்ராசஸை வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் முதலாவதே வந்து நாங்கள் முதல்ல ட்ரைனிங்னு சொல்லி சொன்னால் என்னதுன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். ட்ரைனிங்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம். அதாவது வந்து பயிற்சின்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி சொன்னா ஒரு நிறுவனத்தின் வந்து இலக்கு அடைஞ்சு கொள்றதுக்காக, கோல்ஸ் அடைஞ்சு கொள்றதுக்காக வந்து ஊழியர்கள்ட வந்து ஊழியர்கள்ட வந்து அந்த மைண்ட் செட்ல ஊழியர்கள்ட மைண்ட் செட்ல வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா அதை சேஞ்ச் பண்றது. அதாவது அவங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று கொடுக்கிறது. அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்றது. அதைத்தான் வந்து நாங்க பயிற்சின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து அவங்களோட வேலைகளையும் கடமைகளையும் அதாவது ஜாப் டாஸ்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்காக, சக்சஸ்ஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொள்றதுக்காக வந்து அவங்களுக்கு அதுக்காக வந்து அவங்களுக்கு நாங்க வழங்கப்படுகின்ற ஒரு நாலேஜ் ஷேரிங். அதாவது வந்து நாங்க ஒரு நாலேஜ் ஷேரிங், அப்படி இல்லாட்டி அவங்க ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், அப்படி இல்லாட்டி நாங்க அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட்டை வந்து சேஞ்ச் பண்ற விஷயத்தை தான் வந்து நாங்க ட்ரைனிங்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப பயிற்சின்னு சொல்லி சொல்றதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த பயிற்சின்னு சொல்லி பார்த்தா நாங்க ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்ன்னு கூட நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட செயற்பாடு. எங்களுக்கு நினைச்ச மாதிரி வந்து பயிற்சிகளை வந்து வழங்க முடியாது ஒரு நிறுவனத்துல. சரியா? ஒரு நிறுவனத்துல இருக்கிற எம்ப்ளாய்க்கு வந்து நினைச்ச மாதிரி இப்ப நாளைக்கு நினைச்சா நாங்க ஒரு ட்ரைனிங் ஒன்று செய்யணும்னு சொல்லி நீங்க போயிட்டு நாளைக்கு ட்ரைனிங் ஒன்று செய்ய முடியாது. சரியா? அடுத்தது வந்து பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட். இந்த நாங்க ட்ரைனிங் பண்றது மூலமா வந்து எம்ப்ளாயிட வந்து பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூட், அதாவது அவங்க நடத்தை மற்றும் மனப்பாங்களை வந்து ஒரு சேஞ்ச் ஒன்று ஆகணும். அடுத்தது மட்டும் இல்லாம வந்து இன்க்ரீசிங் த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் சொல்லி சொல்றது. அதாவது வந்து நிறுவனத்தின் வந்து நோக்கம் மற்றும் இலக்கினை அடைந்து கொள்ளுதல் வேணும்னு சொல்லி சொல்றாங்க. நிறுவனத்தின் நோக்கம் மற்றும் இலக்கினை அடைஞ்சு கொள்வது மட்டும் இல்லாம ஒரு ஒரு எம்ப்ளாயிண்ட ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எம்ப்ளாயிண்ட வந்து அதாவது ஸ்கில்ஸ் நாலேஜை வந்து நாங்க டெவலப் பண்றதும் என்ன சொல்றோம்னு சொன்னா ஒரு ஒப்ஜெக்டிவா தான் இருக்கும். சரியா? ஓகே. வை ட்ரெய்னிங்? ஏன் இந்த பயிற்சி அவசியம்னு சொல்லி சொன்னா, நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா, முதலாவது டைனமிக் மார்க்கெட் கண்டிஷன் த ரிக்வயர்ட் த ரிக்ரூட்டிங் த பிசினஸ் ஆப்பரேஷன். அதாவது நிறுவனத்துல வந்து இப்ப தற்காலத்துல வந்து இப்ப டைனமிக் மார்க்கெட்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நிறுவனங்கள் வந்து கண்டிப்பா வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, தன்னுடைய செயற்பாடுகளை வந்து முன்னெடுத்து செல்றதுக்கு இந்த பயிற்சி அவசியம். வேல்யூ த ஓரியன்டட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். மனிதவள முகாமைத்துவத்துல வந்து என்ன இந்த அறிமுகப்படுத்தல்ல வந்து அறி என்ன சொல்றதுன்னா வேல்யூ த ஓரியன்ட்னு சொல்லி சொன்னா திசைமுகப்படுத்தல், அறிமுகப்படுத்தல். ஒருத்தருக்கு ஒரு ஜொப்பை வந்து நாங்க அறிமுகப்படுத்தணும், இந்த ஜொப் இப்படித்தான் இருக்கும், இந்த ஜொப்ல டாஸ்க் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி சொல்றதுக்கு கண்டிப்பா வந்து இந்த பயிற்சின்னு சொல்ற விஷயம் அவசியம். நாலேஜ் எக்கனாமிக் ஆஃப் த ஹியூமன் கேபிட்டல். மனித மூலதனத்தை வந்து அதாவது வந்து நாங்க சொல்றது என்னது, மனித மூலதனத்தை வந்து விருத்தி செய்யறது. அதை எப்படி விருத்தி செய்யலாம்? அறிவுன்னு சொல்ற விஷயத்துல தான் நாங்க மனித மூலதனத்தை வந்து விருத்தி செய்ய முடியும். அடுத்தது சக்சஷன் பிளானிங். அதாவது திட்டங்களை வந்து முறையா வெற்றி கொள்றதுக்காக அது மனிதவள திட்டமா இருக்கலாம், ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இருக்கலாம், மார்க்கெட்டிங் பிளானா இருக்கலாம். அந்த திட்டங்களை வந்து வெற்றிகரமா நிறைவேற்றிக் கொள்றது. மினிமைஸ் த லேர்னிங் காஸ்ட். அதாவது வந்து கற்றலுக்கான விரயத்தை வந்து குறைக்கிறதுக்காக தான் நாங்க பயிற்சி வழங்குறோம். இப்ப நாங்க வந்து பயிற்சி வழங்குறது என்னது? கற்றலுக்கான திரையத்தை குறைக்கிறது. ஆர்கனைசேஷனல் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது வந்து நிறுவனத்தின் வந்து உற்பத்தி திறனை வந்து மேம்படுத்துறது, உற்பத்தி திறனை வந்து வினைத்திறனாக்குறது. அது என்னது? குவாலிட்டி, நிறுவன உற்பத்தியின் தரம், அவுட்புட் வெளியீடு அதிகரிக்கிறது, ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது பெர்ஃபார்மன்ஸ்னா செயற்திறன் மற்றும் விரைவுத்தன்மை. இது எல்லாத்துக்காகவும் வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா கண்டிப்பா பயிற்சி வழங்கணும். இம்ப்ரூவ் த ஆப்பரேட்டிங் பிளெக்சிபிலிட்டி. அதாவது வந்து நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்திக் நாங்க ஒரு பயிற்சி வழங்குவதன் மூலமா அந்த செயற்பாடுகளை வந்து பிளெக்சிபிலிட்டி ஏற்படுத்திக் கொள்வதற்காக. டெவலப்பிங் த பாசிட்டிவ் கல்ச்சர். அதாவது பாசிட்டிவ் கல்ச்சர்ஸ்னு சொல்லி சொன்னா ஒரு நேரான மனப்பாங்கு கலாச்சாரத்தை வந்து உருவாக்குறதுக்காக வந்து பயிற்சின்னு சொல்ற விஷயம் அவசியம். ஹை லெவல் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் இன்டர்னல் கஸ்டமர். அதாவது வந்து நாங்க இந்த வாடிக்கையாளர் திருப்தியை வந்து அதிகரிச்சு கொள்றதுக்காகவும் பயிற்சி ரொம்ப தேவைப்படுது. அப்ப நாங்க இங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா நாங்க அந்த பேராகிராஃப்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ண விஷயமா தான் இருக்கும்.
ஓகே. ஸோ இப்பதான் த ப்ராசஸ் ஆஃப் த ட்ரெய்னிங். அப்ப நாங்க படிச்சோம் வந்து என்னது? சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். எங்களோட முதலாவது கொஸ்டின் இப்பதான் முதலாவது கொஸ்டினுக்கு வரோம். டிஸ்கிரைப் த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் த ட்ரெய்னிங் பேஸ்ட் ஆன் வாட் யூ ஹவ் லேர்ன். அதாவது வந்து இந்த என்ன சொல்றது? ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் சப்ஜெக்ட்ல நீங்க கற்றுக்கொண்டதுக்கு அமைய வந்து சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் ட்ரெய்னிங். அதாவது வந்து முறையான நாங்க சொல்றது அது என்னதுன்னா, ஒரு பயிற்சி அளித்தல்ன்னு சொன்னா, ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட செயற்பாடு. அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட செயற்பாடுட்ட வந்து செயல்முறைய வந்து விளக்க சொல்றாங்க. அப்ப முதலாவது ஒரு பயிற்சி வழங்குறதுன்னு சொல்லி சொன்னா, டிஃபைன் த டார்கெட். அதாவது வந்து என்னது? டிஃபைன் த நாங்க முதலாவது சொல்லுவோம், ட்ரெய்னிங்ஸ் அண்ட் டெவலப்மென்ட் ஆப்ஜெக்டிவ். டிஃபைன் த ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட். ட்ரெய்னிங்ன்னு சொல்றது வந்து பயிற்சி. டெவலப்மென்ட்ன்னு சொல்றது வந்து என்னது? அபிவிருத்தி. அப்ப நாங்க முதலாவது இந்த பயிற்சி மற்றும் அபிவிருத்தின்ற வந்து நோக்கங்கள தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு பயிற்சி வழங்க முன்னுக்கு முதலாவது நாங்க என்ன செய்யணும்? ட்ரெய்னிங் த அதாவது வந்து டிஃபைன் த ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் ஆப்ஜெக்டிவ். அதுதான் முதலாவது. கண்டிப்பா இந்த வரைபடத்தை நீங்க அந்த முதலாவது கொஸ்டினுக்கு வந்து வரையணும். சரியா? அப்ப முதலாவது how the department or individual is to be like when the training and complete institution. அதாவது இன்ஃப்ளூயன்ஷனல் ஆப்ஜெக்டிவ். அதாவது நிறுவன நோக்கமா இருக்கலாம். ஆர்கனைசேஷனல் டெவலப்மென்ட் ஆப்ஜெக்டிவ். அதாவது நிறுவனம் மற்றும் அபிவிருத்தின்ற நோக்கமா இருக்கலாம். இண்டிவிஜுவல் இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் growth ஆப்ஜெக்டிவ். அதாவது வந்து நாங்க சொல்லலாம் ஒரு தனிநபர்ட வந்து ஆற்றலை அதிகரிக்கிறதுக்காக, உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்காக, நிறுவனத்தின் வந்து நோக்கமா இருக்கலாம். அதாவது அடுத்தது objective should be the set up before the designing the training and program. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஒரு பயிற்சி மற்றும் அபிவிருத்தி வழங்க முன்னுக்கு நாங்க என்ன செய்யணும்னா, நாங்க objective வந்து தீர்மானிச்சு கொள்ளணும். அப்ப ஏன் நாங்க ஒருத்தருக்கு வந்து ட்ரெய்னிங் வழங்கணும்? ஏன் ஒருத்தருக்கு வந்து அதாவது டெவலப்மென்ட் அபிவிருத்தி ஒருத்தரை வந்து நாங்க அபிவிருத்தி செய்யணும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ட்ரெய்னிங்ன்னு சொல்றது வந்து நாங்க பொதுவா எல்லா லெவலுக்கு உள்ளவங்களுக்கும் செய்யக்கூடியது. ஆனா இந்த டெவலப்மென்ட்ன்னு சொல்லி சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா நாங்க மேனேஜ்மென்ட் லெவல்ல இருக்கவங்களுக்கு தான் அந்த டெவலப்மென்ட்ன்னு சொல்ற விஷயம் வந்து நாங்க செய்வோம். ஓகேயா? ஸோ நீங்க லெவல் 3ல வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் அப்படி இல்லாட்டி லெவல் 4ல வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ட்ரெய்னிங்னா என்னது? டெவலப்மென்ட்னா என்னதுன்னு சொல்லி. நான் இப்ப இங்க அசைன்மென்ட்காக வந்து அசைன்மென்ட் டாஸ்க்க கம்ப்ளீட் பண்றதுக்காக அசைன்மென்ட்க்கு எப்படி எப்படி ஆன்சர் பண்ணலாமோ நான் அதுகள மட்டும் சொல்லிக் கொண்டு போறேன். அப்ப முதலாவது வந்து இந்த ஆப்ஜெக்ட் முதல்ல வந்து என்ன உங்களுக்கு தெரியணும்? டிஃபைன் த ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் ஆப்ஜெக்டிவ். அப்ப டிஃபைனிங் த ட்ரெய்னிங் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, இப்ப நாங்க சொல்லலாம் இந்த ஏன் நாங்க ட்ரெய்னிங் அவசியம்னு சொல்லி சொன்னோம் தெரியுமா? இதத்தான் நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, ஆப்ஜெக்டிவா மாத்திக்கலாம். அதாவது ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் ஆப்ஜெக்ட்ல முதலாவது நாங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, மினிமைஸ் த லேர்னிங் காஸ்ட். அது ஒரு ஆப்ஜெக்டிவ். ஆர்கனைசேஷனல் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மென்ட். அது ஒரு ஆப்ஜெக்டிவ். அதாவது நாங்க அதன் மூலமா குவாலிட்டி, அவுட்புட், ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ கூட்டுறோம். இம்ப்ரூவ் த ஆப்பரேட்டிங் ஃப்ளெக்சிபிலிட்டி. அப்ப அது ஒரு ஆப்ஜெக்டிவ். டெவலப்பிங் த பாசிட்டிவ் கல்ச்சர். அப்ப அதுவும் ஆப்ஜெக்டிவ். அப்ப நாங்க ஏன் இந்த ட்ரெய்னிங் அவசியம்னு சொல்லி சொல்றோம்னா, இதுகள வந்து நிவர்த்தி செய்றதுக்காகத்தான் வந்து ட்ரெய்னிங் அவசியம்னு சொல்லி சொல்றோம். இவன் இந்த தேவைகள வந்து பூர்த்தி செய்றதுக்கு தான் ட்ரெய்னிங். இந்த தேவைகள வந்து பூர்த்தி செய்றதுக்கு தான் ட்ரெய்னிங் அவசியம்னு சொல்லி சொல்றோம். அப்ப முதலாவது டிஃபைன் த டெ ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட் ஆப்ஜெக்டிவ் பார்த்துட்டோம். அடுத்தது ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை ட்ரெய்னிங் நீட்ஸ் ஆர்கனைசேஷனல் டாஸ்க் இண்டிவிஜுவல். அப்ப 2வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க அப்ப ட்ரெய்னிங் வழங்குறேன்னா, எந்த டாஸ்க்குக்கு அதாவது எந்த வேலைய பேஸ் பண்ணி நாங்க ட்ரெய்னிங் வழங்குறோம். அது வந்து அதாவது வந்து நாங்க எந்த ஆர்கனைசேஷனலுக்கு இப்ப நாங்க இந்த கேஸ் ஸ்டடி பத்தி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஆப்பரேஷனல் லெவல்ல இருக்கிற அதாவது நாங்க என்ன சொல்றோம், மேனுஃபேக்சரிங் டீம்க்கு, புரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் டீம்க்கு. அப்ப அது ஆர்கனைசேஷன். டாஸ்க் இண்டிவிஜுவல். நாங்க என்னத்துக்காக வந்து நாங்க வழங்கணும்? சாரி டாஸ்க். அடுத்தது பார்க்கணும் டாஸ்க். என்ன டாஸ்க்? அவங்க வந்து இந்த டெக்னாலஜி லெவல்ல வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்காக. டெக்னாலஜி ஸ்கில்ஸ வந்து டெவலப் பண்றதுக்காக. ஸோ அவங்களோட டாஸ்க் என்னது? மேனுஃபேக்சரிங், புரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங். ஸோ பாருங்க அசைன்மென்ட்ல வந்து நான் அந்த விஷயங்கள கொஞ்சம் ஹைலைட்டே பண்ணியிருக்கேன்.
பாருங்க, the daily task and adapt the new software system. அப்ப இந்த புதிய சோ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது என்னதுன்னு சொல்லி சொன்னா இந்த ஓகே. அதாவது அவங்களோட டெய்லி டாஸ்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணி கொள்றதுக்காக, டெய்லி டாஸ்க்னா அவங்க அந்த நிறுவனத்தில வந்து உற்பத்திய வந்து அதிகரிச்சு கொள்றதுக்காக, நாங்க புதிய தொழில்நுட்ப முறைகள பயன்படுத்தி அந்த
இவங்க வந்து என்ன ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து என்ன மாதிரியான ட்ரைனிங் தேவைன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இங்க மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்க. மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் நாங்க சொன்ன மாதிரி, அதாவது வந்து நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன், அதோட வந்து புதிய டெக்னாலஜி பாருங்க. The adoption of the new technology where all areas need to significant improvement. அப்ப இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொண்டாங்க இந்தந்த ஏரியாஸ்ல தான் ட்ரைனிங் தேவைன்னு சொல்லி. இப்போ அவங்களோட எங்க ரெண்டாவது கொஸ்டின்ஸ் என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த நிறுவனத்துல இந்த டெக் பார்ட் மேனுஃபேக்சர் நிறுவனத்துல வந்து ட்ரைனிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு. முதலாவது கொஸ்டின் என்ன கேட்டாங்க, ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ், சிஸ்டமேட்டிக்கான ட்ரைனிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரெண்டாவது கேட்கறாங்க இந்த நிறுவனத்தின் வந்து ட்ரைனிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி, அதுக்காக எவிடன்ஸ் கொடுக்க சொல்றாங்க இந்த மேல இருந்த கேஸ் ஸ்டடீஸ்ல. அப்ப அந்த எவிடன்ஸை தான் நீங்க நான் மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். சரியா? அடுத்த விஷயம் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, இவங்க வந்து யார் யாருக்கு ட்ரைனிங் தேவைன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றாங்க. அதாவது வந்து முதலாவது வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க என்னன்னு சொன்னா, இந்த ஆபரேஷன் லெவல்ல இருக்கிற பாருங்க, the clerical staff to face their own challenges while finding with the daily task and adapt the new software system. So அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் தேவை. கிளரிக்கல் ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் தேவை. சாஃப்ட்வேர் சிஸ்டம்ல வந்து டெய்லி இஷ்யூஸ் இருக்கு அவங்களுக்கு, அதாவது அது சரியா யூஸ் பண்ணிக்கொள்ள தெரியல. அப்ப இந்த டெக்னாலஜி ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி. சரியா? அதோட வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த சூப்பர்வைசருக்கும் சரியான ஒரு அதாவது வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கு, கஷ்டமா இருக்கு. ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து ஒரு ஆன்சர், அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொள்ள இல்லாம இருக்கு, டீமை மேனேஜ் பண்ணி கொள்ள இல்லாம இருக்குன்னு சொல்லியும் ஐடென்டிஃபை பண்ணி கொள்றாங்க. சரியா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொள்றாங்க. சரியா? ஓகே. சரியா? அடுத்த விஷயம் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இவங்க தனிப்பட்ட நபர்களுக்கு தான் ட்ரைனிங் தேவை. ஸோ ட்ரைனிங் வந்து ஒரு கம்ப்ரென்சிவா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அடுத்தது ஃபைனலா வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க அந்த ட்ரைனிங்கை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, எல்லா விஷயத்த அதாவது ஓவராலா வந்து எவலுவேஷன் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஏதாவது சேஞ்சஸ் செய்யணும்னு சொன்னா அது எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி. சரியா? அப்ப நான் உங்களுக்கு இந்த சொன்ன விஷயத்திலே வந்து விளங்கும். அதாவது வந்து இவங்கடையில வந்து ஒரு ஆர்டர் ஒண்ணு இல்ல. அதாவது என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், அடுத்தது வந்து எவ்வளவு பட்ஜெட்ல செய்யணும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க இடையில வந்து காணப்படல. சரியா? அது ஒரு வீக்னஸா இருக்கு. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இங்க வீக்னஸ் எதுவுமே சொல்ல தேவையில்ல. இவங்களோட ட்ரைனிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த தந்திருக்க அந்த எவிடன்ஸ் இது எல்லாமே வந்து அந்த பேராகிராஃப்ல இருந்து எடுத்த எவிடன்ஸ் தான். ஸோ இந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி வச்சு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா எழுதி கொண்டு போகணும். ஓகே. அப்ப இதுல முதலாவது சொல்லணும் அவங்களோட ஒப்ஜெக்டிவ், அதாவது அவங்களோட வந்து ஆர்கனைசேஷன் ஓவரால் ஒப்ஜெக்டிவ் வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஒப்ஜெக்டிவ் சொன்ன பிறகு அடுத்தது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, ஐடென்டிஃபை த ட்ரைனிங் நீட். அதாவது வந்து எந்த லெவல்ல உள்ள ஆர்கனைசேஷனுக்கு தேவை, ஆபரேஷன் லெவல்ல உள்ள ஆர்கனைசேஷனுக்கு தான் ட்ரைனிங் தேவை. அப்புறம் ட்ரைனிங் யார் யாருக்கு தேவை, கிளரிக்கல் எம்ப்ளாயி தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சூப்பர்வைசர்ஸ்க்கு வந்து தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? அடுத்தது வந்து பிளானிங் ட்ரைனிங்ல வந்து அவங்க டெக்னிக்கை வந்து சொல்லியிருந்தாங்க. பட்ஜெட்டை பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா டெக்னிக்கை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது வேலை டைம்ல தான் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் வழங்கப்படும். ட்ரைனிங்ஸ் வழங்குற மூட் தான் ஆன்லைன் ஒர்க் ஷாப் அண்ட் கிளாஸ் ரூம்னு சொல்லி இருந்தாங்க. அடுத்தது வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து சொல்லக்குள்ள வந்து அவங்க எதுவுமே சொல்லி இல்லை எங்களுக்கு. ஃபெசிலிட்டிஸ்ல வந்து அதாவது ட்ரைனிங் என்ன டைமுக்கு நடக்கும், எப்படி நடக்கும், அதுவும் இல்லாம ட்ரைனிங்ல வந்து என்னென்ன அவங்க ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவாங்க, என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்லல. பட் ட்ரெயினிஸை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து வெளியில இருந்து அவங்க டெக்னாலஜி ஸ்கில்ஸ் சம்பந்தமான ஒரு ட்ரெயினிஸ், ஒரு பயிற்சிப்பாளரை கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம மேலதிக திறன்கள், தேவைப்படுற திறன்களை டெவலப் பண்ணி கொள்றதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ட்ரெயினிஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து இம்ப்ளிமெண்ட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அப்ப இவங்க இம்ப்ளிமெண்ட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லக்குள்ள தான் வந்து இந்த இவங்க என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னா, ஓகே, இந்த இம்ப்ளிமெண்ட் அண்ட் ட்ரைனிங். அப்ப இந்த டாஸ்க்ல வந்து நீங்க என்ன சொல்லணும், அதாவது 3 மாசத்துக்கு வந்து அவங்க ட்ரைனிங்க வச்சிருக்கிறாங்க. ட்ரைனிங் வந்து இந்த மெத்தட்ல தான் நடக்க போகுதுன்னு சொல்லி அவங்க சொல்லணும். அடுத்தது வந்து என்னது எவலுவேஷன் த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். அப்ப அவங்க எவலுவேஷன் செய்யறாங்க பாருங்க. at the training underway the HR department keep the eye on progress and gathering feedback, making adjustment as needed once the program complete the planning evaluation in
சக்சஸ் சொல்லி. அப்ப இதெல்லாம் முடிய அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த பயிற்சிகளை வந்து அதாவது முன்னேற்றத்தை வந்து உன்னிப்பா கவனிச்சு, அத கருத்துக்களை சேகரிச்சு தேவையான சந்தர்ப்பத்துல வந்து சேஞ்சஸ் எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. சரியா? அப்ப இதுதான் வந்து அவங்களோட ப்ராசஸ். அப்ப 2வது அசைன்மென்ட்கான ஆன்சர் வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாட் ஆர் டிஸ்கிரைப் த ட்ரெய்னிங் ப்ராசஸ் அட் த டெக் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ப்ரொவைட் த எவிடன்ஸ்னா கண்டிப்பா அந்த ப்ரொவைட் த எவிடன்ஸ். அப்போ ஓவராலா நாங்க 40 மார்க்ஸுக்கு வந்து பார்த்துட்டோம். அடுத்தது பேலன்ஸ் 10 மார்க்ஸ். இப்போ 50வது மார்க்ஸுக்கு வரப்போ 50 மார்க்ஸ் எடுக்கிறது எப்படின்னு பார்க்குறோம். வாட் த பர்சனல் ட்ரைனிங் மெத்தட் வாட் த பர்சனலைஸ் ட்ரைனிங் மெத்தட்ஸ் குட் பி இம்ப்ளிமெண்ட் டு ஹெல்ப் த clerical staff at the tech part manufacturing adapt on the new software system and improve their daily task performance. Briefly explain that. Briefly சொல்லி சொன்னா 10 மார்க்ஸ். பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. 10 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி நாங்க சொன்னா சரி. அதாவது வந்து இங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே. இங்க வந்து இந்த பர்சனலை ட்ரெய்னிங் ஒரு தனிப்பட்ட ட்ரெய்னிங் பயிற்சி அவசியம்னு சொல்லி அவங்க அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதுக்காக வந்து கிளரிக்கல் ஸ்டாஃபை வந்து தெரிவு செஞ்சிருக்காங்க. அதாவது கிளரிக்கல் ஸ்டாஃப்க்கு வந்து தனிப்பட்ட முறையில வந்து பயிற்சி தேவைன்னு சொல்லி. சரியா? ஸோ அதுக்கான எவிடன்ஸா தான் வந்து இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க. ஓகே. அதுக்கான ஆதார். To get the clear picture of the individual training need, the HR team use the verify of the method, the comprehensive analysis of the when they exactly help to the company priorities of the training effort. அதாவது வந்து அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியாம டெக்னாலஜி ஸ்கில்ஸ் இல்லாத அந்த கிளரிக்கல் ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு தனிப்பட்ட அதாவது இண்டிவிஜுவல் ட்ரைனிங்ஸ் தேவைன்னு சொல்லி அவங்க அடையாளம் காண்றாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ட்ரைனிங் தேவைன்னு சொல்லி அடையாளம் காணக்குள்ள வந்து அங்கேதான் what the personalized training method could be implemented help the clerical staff. அப்ப என்னென்ன ட்ரைனிங் மெத்தட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகும்னு கேட்கிறாங்க இந்த இண்டிவிஜுவல் ட்ரைனிங்ல அண்ட் சாஃப்ட்வேர் நியூ சிஸ்டம். அப்ப இம்ப்ரூவ் தேர் டெய்லி டாஸ்க் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ அவங்களோட நியூ சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை பயன்படுத்தி அவங்களோட டெய்லி டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி கொள்றதுக்கு தனிப்பட்ட முறையில என்னென்ன பயிற்சி முறைகள் ட்ரைனிங் மெத்தட்ஸ் வந்து வழங்க முடியும்னு சொல்லி கேட்கிறாங்க. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் தட். அப்ப பாருங்க, இப்பதான் நாங்க வரணும். இந்த ட்ரைனிங் சொல்லக்குள்ள வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு on the job training, அடுத்தது off the job training. on the job training, off the job training. அப்போ on the job training, off the job training சொல்லக்குள்ள வந்து okay, allow the employee undertaken training away from their place of the work. இதுதான் off the job training. அதாவது வந்து நாங்க ஒர்க் பிளேஸ் அதாவது நிறுவனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துலயோ அப்பாற்பட்ட ஒரு அமைப்புல வந்து நாங்க தொழிலாளர்களுக்கு வந்து பயிற்சி வழங்குறதை தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப இது வந்து நார்மலா வந்து நாங்க அந்த கிளாஸ் ரூம்ஸ் அப்படி இல்லாட்டி அந்த நாங்க சொன்ன மாதிரி என்ன சொல்றது ஒர்க் ஷாப் அந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்து தொழில் பயிற்சி நடைபெறும். on the job ட்ரைனிங்னு சொல்லி சொன்னா இன்ஃபார்ம் த ட்ரைனிங் ப்ரொவைடட் அட் த ஒர்க் பிளேசஸ். அதாவது வந்து தொழில் அதாவது வேலை நேரத்திலே வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பயிற்சி வழங்கப்படும். ஓகே, வேலை நேரத்திலே வந்து பயிற்சி வழங்கப்படும். அதுதான் on the job ட்ரைனிங். அப்ப இவங்களுக்கு வந்து அந்த எம்ப்ளாய் அந்த கிளரிக்கல் லெவல்ல எம்ப்ளாய்க்கு வந்து என்னென்ன ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லித்தானே கேட்குறாங்க. அப்போ on the job ட்ரைனிங் மெத்தட், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் மெத்தட்ஸ் 10 மார்க்ஸுக்கு இது எல்லாமே சின்ன மெத்தட்ல வந்து கொடுத்தா ஓகே. அப்போ on the job ட்ரைனிங்னு சொல்லி சொன்னா முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா கோச்சிங். முதலாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா கோச்சிங்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து கோச்சிங்னு சொல்லி சொல்லும் பொழுதே வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஒருத்தரை வந்து வழிகாட்டுறது. அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா கோச் பண்றோம். ஓகே, நீங்க இந்த ஒர்க்கை வந்து இந்த மாதிரி செய்யுங்க.
ஒர்க்கை வந்து இந்த மாதிரி செய்யுங்க. இந்த கோச்சிங் அப்படி இல்லாட்டி இந்த மானிட்டரிங் அதுகள் எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். ஓகே ஓகே. அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு வந்து அந்த தொழில் சம்மந்தமா வந்து அவங்களுக்கு கோச் பண்றது. ஓகே நீங்க இந்த வொர்க்க வந்து இப்படித்தான் செய்யணும். இந்த டெக்னாலஜி ஸ்கில்ஸ வந்து இப்படித்தான் டெவலப் பண்ணிக்கணும். டெக்னாலஜி ஸ்கில்ஸ்ல இந்த விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ இத வந்து இப்படித்தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்க புரொடக்ஷன் பண்ணக்குள்ள எந்தெந்த மாரியான சாஃப்ட்வேர வந்து யூஸ் பண்ணணும். சாஃப்ட்வேர் டவுன் ஆகுனா, அத நீங்க எப்படி ரிகவர் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள வந்து கோச் பண்றது. ஒருத்தர் இருந்து வழிகாட்டுதல்னு சொல்லி சொல்றது. சரியா? மானிட்டரிங்னாலும் மேற்பார்வை தான். அதாவது மேற்பார்வைன்னு சொல்லி சொல்லும் பொழுது அ மேற்பார்வைன்னு சொல்லி சொல்லும் பொழுது, நாங்க ஒருத்தர் வந்து தொழில்ல வந்து மேற்பார்வை செய்றது. ஓகே அந்த வொர்க் எல்லாம் அவர் கரெக்ட்டா செஞ்சு கொண்டு போறாரா? ஏதாவது இஷ்யூஸ் காணப்படுதா? அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்னா, மானிட்டர் பண்ணக்கூடியதா எங்களுக்கு இருக்கும். அதுதான் வந்து மானிட்டரிங்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து ஜாப் ரொட்டேஷன்ஸ். இந்த ஜாப் ரொட்டேஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா, பொதுவா நாங்க வந்து வேலை சுழற்சி முறையில பயிற்சி வழங்குறது. வேலை சுழற்சி முறையிலன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க வந்து ஆப்பரேஷன் லெவல்ல வந்து மேனுஃபேக்சரிங் செக்ஷன்ல இருக்காருன்னு சொல்லி சொன்னா, அவர வந்து என்ன செய்றேன்னு சொன்னா, இன்னொரு செக்ஷனுக்கு வந்து மாத்துறது. ஸோ அதத்தான் ஜாப் ரொட்டேஷன் சொல்லி வேலை அதாவது வந்து நாங்க அத சொல்றது வந்து அ என்னது வேலைக்கு அதாவது வந்து அ வேலை என்ன சொல்றது? தொழில் சுழற்சி முறையில வந்து பயிற்சி வழங்குறதுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப தொழில் சுழற்சி முறையில்னா, ஒருத்தர் வந்து இன்றைக்கு ஒரு டாஸ்க்க செஞ்சாருன்னா, இந்த இந்த மந்த் ஒரு டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணார்னா, அடுத்த முறை வந்து ஒரு வேற டாஸ்க் அவருக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண குடுக்குறது. சரியா? அதுதான் தொழில் என்ன சொல்றது? தொழில் சுழற்சி முறையில பயிற்சி. ஏன் இந்த ஜாப் ரொட்டேஷன்ஸ் வந்து பயிற்சி வழங்குறதுல வந்து என்ன நன்மைன்னு சொல்லி சொன்னா, அப்ப எல்லாருமே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதுதான் ஜாப் ரொட்டேஷன்ஸ் பயிற்சின்னு சொல்லி நாங்க சொல்றது. அடுத்தது வந்து இப்போ கவர்மெண்ட்ல எல்லாம் பாருங்க, அந்த ஜாப் ரொட்டேஷன்ஸ் பயிற்சி தான் இருக்கும். ஸோ இதே வந்து ஒரு பேங்க்லயும் எடுத்துக்கொண்டாலும், ஒருத்தர் வந்து அக்கவுண்டன்ட் அதாவது முன்னுக்கு டிபாசிட் வித்ட்ராவல் அந்த மாரி கவுண்டர்ல இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இன்னொரு டிரான்சாக்ஷனுக்கு போறது. சரியா? இப்ப டீச்சர்ஸா எடுத்துக்கொண்டாலும், இப்ப ஆரம்பத்துல வந்து பிரைமரிக்கு எடுக்கிறது. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸ வந்து என்ன செய்றதுன்னா, அப்பாக்கு கொண்டு வாரது. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஜாப் ரொட்டேஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து சிமுலேஷன்ஸ். இந்த சிமுலேஷன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா என்ன? 1 மினிட். ஓகே. சிமுலேஷன்ஸ்ன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க அத சொல்றது வந்து நிலைமைகளும், விளையாட்டுகளும். சிமுலேஷன்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு சொல்லி நாங்க அத பொதுவா சொல்லுவோம். ஓகேயா? அதாவது வந்து அந்த நாங்க ஒரு அந்த அந்த வேலை தளத்துல, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற பிரச்சனைகள வந்து சரியா? இது ஆன் த ஜாப் ட்ரெய்னிங்ல தான் வந்து நாங்க இத என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, யூஸ் பண்றது. அப்ப அந்த என்ன சொல்றதுன்னு சொன்னா, நாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு கேமிங் மாரி வைக்கிறது. அந்த கேம் மூலமா வந்து நாங்க அவங்களுக்கு என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து அந்த ஜாப் நாலேட்ஜ வந்து அவங்களுக்கு வந்து புரொவைட் பண்றது. இப்ப நாங்க ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கொள்றதுக்கு வந்து பல்வேறு விதங்கள்ல இருக்கு. அதுல தான் இந்த சிமுலேஷன்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்போ ஒரு வேலைய வந்து அவங்க வந்து சரிங்க. ஸோ, அப்ப அந்த ஒரு ஒரு சிமுலேஷன்ஸ் அண்ட் கேமிங்ன்னா, அவங்க அத வந்து கற்றுக்கொள்வாங்க. இப்ப நாங்க வந்து இப்போ ஒரு விஷயத்த வந்து குடுக்கும்பொழுது, இந்த விஷயத்த வந்து யாரு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறா? இப்ப ஏதாவது நாங்க வந்து டெக்னிக்கல் சம்மந்தமா ஒரு காம்படிஷன் ஒண்ணு வைக்கிறோம். ஸோ, காம்படிஷன் வச்சு, ஓகே இந்த 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 டெக்னிக் இந்த 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 இஷ்யூஸ வந்து யாரு முதல்ல ஐடென்டிஃபை சால்வ் பண்றா? ஸோ, அதுதான் சிமுலேஷன்ஸ் ட்ரெய்னிங்ன்னு சொல்லி சொல்றது. அப்ப அங்கன வந்து அவங்களுக்கு அந்த புதிய சாஃப்ட்வேர் வந்து பயன்படுத்திக் கொள்ள தெரியல. அந்த சாஃப்ட்வேர வந்து பயன்படுத்துறதுக்காக வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, சிமுலேஷன்ஸ் மெத்தட்ல வந்து நாங்க அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறது. ஸோ அவர் அந்த கேமிங் அந்த கேம் அந்த சிமுலேஷன் அந்த மெத்தட்ல வந்து ட்ரெய்னிங் செஞ்சு கொண்டு போகும்போது, ஏதாவது இஷ்யூஸ் ஆகணும். யாரு காம்படிஷன் மாரி அது அங்க போகும். அடுத்தது ஆஃப் தி ஜாப் ட்ரெய்னிங்ல வந்து லெக்சர். இப்ப லெக்சர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க எங்களுக்கு தெரியும் விரிவுரை. அதாவது வந்து இது நார்மலா வந்து யார் யாருக்கு வந்து அந்த ட்ரெய்னிங் தேவைன்னு சொல்லி, ஒரு லெக்சர நாங்க அவங்க சொன்ன மாரி வெளியில இருந்தோ, அப்படி இல்லாட்டி உள்ளுக்கு இருந்து நாங்க ஒரு லெக்சர வந்து கூட்டிட்டு வந்து, அன்றைக்கு வந்து அந்த சம்மந்தமா, இப்ப அவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் சம்மந்தமா, சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்ணலாம், இஷ்யூஸ் வந்திருந்தா எப்படி என்ன செஞ்சு கொள்ள முடியும், ஆ
எப்படி நாங்க அந்த என்ன சொல்றது எம்ப்ளாயிஸை ஹேண்டில் பண்ணணும், ஒரு டிசிஷன் மேக்கிங் எப்படி எடுக்கணும்னு சொல்லி ஒரு லெக்சர் வந்து லெக்சரிங் வந்து அந்த பயிற்சியா லெக்சரி வந்து அந்த என்ன சொல்றேன்னா அந்த ட்ரெயினர்ஸ்க்கு வந்து பயிற்சி வழங்குறது, அதுதான் லெக்சர்ஸ்னு சொல்லி நாங்க சொல்றது. இது வந்து எல்லாருக்கும் வந்து செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது வந்து எங்களுக்குன்னா ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்கும். சரியா? ஆனா இதுல என்ன இஷ்யூஸ் இருக்கும்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எல்லாரும் வந்து இப்ப நாங்க ஒரு விஷயத்த கற்றுக்கொண்டா மட்டும் எங்களால அனுபவம் இருக்கும்னு சொல்ல முடியாது. உண்மையாலுமே எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது வேற, லேர்னிங்னு சொல்றது வேற. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களால இந்த லெக்சரிங் ட்ரைனிங்ல வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அவர் சொல்லிட்டு போவாரு இந்த விஷயங்கள் தானே, ஆனா உண்மையாலுமே அதை நாங்க செஞ்சு பார்க்கக்குள்ள தான் எங்களால இஷ்யூஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ரோல் பிளேயிங் கேஸ் டிட்டோ, அதாவது வந்து நாங்க கதைத்தல். இப்ப கதைத்தல்னு சொல்லி சொன்னா நாங்க அதை வந்து எப்படி சொல்றதுன்னு சொல்லி சொன்னா ஓகே, இப்ப அத என்ன சொல்றது, இப்ப நாங்க இப்படித்தான் ஒருத்தரோட வந்து இப்ப பேசி ட்ரைனிங் வழங்குறது. ஓகே, நாங்க இந்த மாதிரியான விஷயங்களை தான் டெவலப் பண்ணி கொண்டு போகணும். சரியா? இதுகள்ல வந்து இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு, இதுகளை வந்து இப்படித்தான் நாங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த டோக்கன் டிஸ்கஷன் சொல்லி சொல்றது வந்து அதுதான். அதாவது வந்து நாங்க அவங்களோட வந்து டிஸ்கஷன் பண்றது. ஓகே, உங்களுக்கு எப்படி இதுல வந்து என்ன இஷ்யூஸ் இருக்கு, ஸோ அதை நான் எப்படி வந்து சால்வ் பண்றதுக்குன்னு சொல்லி ஐடியா கொடுக்கறது, அதுதான் டோக்கன் டிஸ்கஷன். கேஸ் ஸ்டடீஸ்னு சொல்லி சொன்னா அப்ப அதாவது வந்து ஒரு பிரச்சனையை பற்றி ஆய்வு. அது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா ஓகே, நாங்க இப்ப இந்த இஷ்யூஸை வந்து நாங்க உங்ககிட்ட கொடுக்குறோம், இந்த இஷ்யூஸ்க்கு வந்து என்ன மாதிரியான சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நாங்க அவங்ககிட்ட கேட்டு அந்த பிரச்சனையை வந்து அவங்க தீர்ப்பதன் மூலமாக வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் வழங்குறது தான். சரியா? அப்ப அதாவது மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா அந்த ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வர ஸ்ட்ராட்டஜிக்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த கேஸ் ஸ்டடிஸ் தான் கூடுதலாக வந்து யூஸ் பண்ற ஒரு ட்ரைனிங் மெத்தட்ஸா இருக்கும். அடுத்தது ரோல் பிளேயிங்னு சொல்லி சொன்னா நாங்க அதை சொல்றது பங்கெடுத்து நடத்தி காட்டல். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப அங்கே வந்து சூப்பர்வைசர்ஸ்க்கு வந்து டிசிஷன் மேக்கிங்கோ அப்படி இல்லாட்டி அந்த டீமை வந்து கட்டுப்படுத்துறதுக்கோ அவங்களுக்கான வந்து ஒரு நாலேஜ் இல்லைன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான டைம்ல வந்து இந்த ரோல் பிளேயிங் சொல்ற ட்ரைனிங் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது வந்து நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா இப்போ ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறது. ஓகே, நீங்க தான் இப்ப இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து சூப்பர்வைசரா இருக்கீங்க, ஸோ இவர் தான் எம்ப்ளாயியா இருக்காரு. இப்போ இந்த எம்ப்ளாயிக்கு ஒரு ப்ராப்ளம், நீங்க எப்படி அந்த சூப்பர்வைசரா இருந்து கொண்டு அவர்கிட்ட அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான ட்ரைனிங் மெத்தட், அதுதான் ரோல் பிளேயிங்னு சொல்லி. அடுத்தது வந்து கான்ஃபரன்ஸ், அதாவது வந்து மாநாடு கூடி ஆலோசனை செய்தல். இது வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா சின்ன சின்ன டீம்ஸா வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்றதுக்காக அந்த எப்படி அந்த டே டு டே ஃபங்க்ஷன்ஸை வந்து நாங்க ரீடியூஸ் பண்ண போறோம், அதுல இருக்க இஷ்யூஸை வந்து நாங்க எப்படி வந்து ரீடியூஸ் பண்ணிக்கொள்றோம், ஸோ அதை எப்படி நாங்க ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ அதுக்காக நாங்க என்னென்ன லேர்ன் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி எல்லாரும் டீமா சேர்ந்து வந்து ட்ரைனிங் எடுக்கிறது தான் வந்து கான்ஃபரன்ஸ். அதாவது இதுவும் கிட்டத்தட்ட அந்த லெக்சரிங் டைப்பே தான். ஆனா வந்து என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து கூடுதலா வந்து அந்த பயிற்சி பெறுறவங்க தான் வந்து செயற்படுவாங்க. இப்ப லெக்சர்ல வந்து அப்படி இல்லை, லெக்சரர் தான் கூட வந்து அவருக்கு இந்த விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்து கொண்டிருப்பாரு. ஆனா கான்ஃபரன்ஸ்னு சொல்ற ட்ரைனிங் மெத்தட்ல வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா பயிற்சி பெறுறவங்க தான் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அப்ப பாருங்க, நீங்க அந்த லெக்சரிங் பண்றவங்க எல்லாம் பாருங்க, கூடுதலா வந்து லெக்சர்ஸ் வந்து உங்ககிட்டயே வந்து அந்த ஆன்சரை கேட்டு அந்த ஆன்சரை வந்து கொஸ்டினை கேட்டு நீங்க சொல்ற ஆன்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போவாரு. அதுதான் அந்த கான்ஃபரன்ஸ் மெத்தட்னு சொல்லி. அப்ப அதே மாதிரி நாங்க இந்த பயிற்சி வந்து யாருக்கு தேவையோ அவங்க கிட்டே வந்து நாங்க அந்த பிரச்சனையை கேட்டு அவங்களே அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்குறாங்க, ஸோ அது மூலமா வந்து பயிற்சி வழங்கி கொண்டு போறது. அப்ப அதுதான் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்னு சொல்லி சொல்றது. அப்போ ஓவராலா வந்து எங்கிட்ட இந்த 3வது கொஸ்டின்ஸ்ல வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பர்சனலைஸ் ட்ரைனிங் மெத்தட், தனிப்பட்ட ரீதியான பயிற்சி அளித்தல்ல வந்து நாங்க இந்த கிளரிக்கல் ஸ்டாஃப்ட வந்து டெக் பார்ட் மேனுஃபேக்சரிங்ல இருக்க கிளரிக்கல் ஸ்டாஃப்ல வந்து நியூ சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக டெய்லி டாஸ்க்கை வந்து அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து டெய்லி டாஸ்க்கை வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொள்றதுக்காக வந்து அவங்களுக்கு வழங்கக்கூடிய ட்ரைனிங் மெத்தட்ஸ் என்னன்னு சொல்லித்தான் நாங்க பார்த்தோம். அப்ப அதுல தான் ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் சொல்லி 2 விஷயம் பார்த்தோம். அது ரெண்டுலையும் வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கொண்டு என்னென்ன மெத்தட்ஸ்ல வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங் யூஸ் பண்ணலாம், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்ல என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். சரியா? அப்ப அடுத்தது வந்து அப்ப 50 மார்க்ஸுக்கு வந்து நாங்க பார்த்தோம் அசைன்மெண்ட். 4வது கொஸ்டின், வாட் ஆர் த மெத்தட் த HR டீம் கேன் பி யூஸ் கெட் த
clear picture of the individual training needs. Describe the team with example. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே, அப்ப 4வது டாஸ்க்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து பயிற்சி தேவைப்படுது. வாட் ஆர் த மெத்தட் த ஹெச்ஆர் டீம் கேன் பி யூஸ் கெட் த கிளியர் பிக்சர் ஆஃப் த இண்டிவிஜுவல் ட்ரைனிங் நீட்ஸ். அதாவது ஒருத்தருக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு வந்து பயிற்சி தேவைன்னு சொல்லி எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அப்படின்னு தான் 4வது கொஸ்டின் கேட்கிறாங்க. அதாவது வந்து எவ்வாறு ஒருத்தருக்கு வந்து பயிற்சி தேவைப்படுதுன்னு சொல்லி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்னு சொல்லி கேட்கிறாங்க. டிஸ்கிரைப் த வித் எக்ஸாம்பிள்ஸ். அப்ப முதலாவது இங்க பாருங்க. ஓகே, 4வது கொஸ்டின் நாங்க தனிப்பட்ட நாங்க முதல்ல வந்து ஒருத்தர் பயிற்சி தேவைன்னு சொல்லி அடையாளம் காணக்குள்ள வாட் இஸ் என்ன, வாட் ஷுட் பி அவங்க வந்து என்ன செய்யறாங்க. ஸோ அந்த என்ன செய்யணும், அவங்க என்ன செய்யறாங்க. அப்ப அந்த என்ன செய்யறதுக்கும் என்ன செய்யறாங்களுக்கும் இடையில இருக்கிற கேப் தான் வந்து ஃபில் பண்ண போகுது ட்ரைனிங் மூலமா. அதாவது நாங்க ஒருத்தருக்கு டாஸ்க் எல்லாம் கொடுக்குறோம். அந்த டாஸ்க்ல வந்து அவர் என்ன செய்யறாரு, அப்ப இன்னும் என்ன செய்யல அவரு. அப்ப அந்த என்ன செய்யறதுக்கும் என்ன செய்யாம இருக்கிறதுக்கும் இடையிலான இருக்க கேப்பை வந்து ஃபில் பண்றது தான் வந்து என்னதுன்னா ஃபில் பை த ட்ரைனிங். அதைத்தான் பயிற்சி மூலம் நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். சரியா? ஸோ அப்ப ஒருத்தருக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து ட்ரைனிங் தேவைப்படுதுன்னு சொல்லி நாங்க எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்னா, முதலாவது வந்து கொஸ்டினர். அதாவது தனிப்பட்ட முறையில வந்து நாங்க கொஸ்டினர் கேட்கலாம். இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல எல்லாம் வந்து ஒரு மந்த்லியோ அப்படி இல்லாட்டி இயர்லியோ வந்து ஒரு சர்வே ஒன்று அனுப்புறது, ஆன்லைன் மூலமாவோ ஆஃப்லைன் மெத்தட்ல. அதாவது ஒரு கொஸ்டினர் ஃபார்ம் கொடுத்து ஓகே கேட்கறது, கடைசியா நீங்க எப்ப ட்ரைனிங் பெற்றுக்கொண்டீங்க, ஸோ உங்களுக்கு ட்ரைனிங்ல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, ஸோ என்னென்ன எதுல ட்ரைனிங் நீங்க எதிர்பார்க்குறீங்க, அந்த மாதிரி ஒரு கொஸ்டினர் கேட்குது. உங்களோட டாஸ்க் எல்லாம் வந்து உங்களால சரியான முறையில வந்து டே டு டே ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள முடியுதா, டே டு டே ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க மீட் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னது, ஸோ அதை வந்து எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள பாக்குறீங்க. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டினர் வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்குது. அப்ப அந்த கொஸ்டினர் மூலமா வந்து ஓகே இந்த பர்சனுக்கு வந்து ட்ரைனிங் தேவைப்படுது, இந்த பர்சன்ல வந்து இந்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஹியூமன் ரிசோர்ஸ் டீம் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளும். அடுத்தது வந்து ஒப்சர்வேஷன். அதாவது ஒப்சர்வேஷன் சொல்லி சொன்னா நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா ஒப்சர்வ் பண்றது. ஓகே, ஒப்சர்வ் பண்ணக்குள்ள ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோ அப்படி இல்லாட்டி அந்த சூப்பர்வைசர்ஸோ வந்து அந்த நீங்க ஒர்க் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒப்சர்வேஷன் பண்றது. இவருக்கு இதுல வந்து ப்ராப்ளமா இருக்கு, இந்த ஒர்க் செய்யக்குள்ள வந்து இவரோட மைண்ட் செட் இப்படி இருக்குது, இந்த ஒர்க் வந்து அவர் இன்னொருத்தட்ட ஹெல்ப் கேட்டு தான் செய்யறாரு, ஸோ இந்த ஒர்க்ல வந்து அவர் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் தான் காட்டுறாரு, இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் காட்ட இருக்கு, இந்த டாஸ்க்கை வந்து இவரால் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டைம் பீரியட்குள்ள கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள முடியலன்னு சொல்லி அந்த ஒப்சர்வேஷன் மூலமா வந்து என்ன சார் இப்ப நாங்க இந்த டாஸ்க்ல என்ன செஞ்சாங்க, ஒப்சர்வேஷன் தான் பண்ணாங்க. அந்த மாதிரி அடுத்தது வந்து இன்டர்வியூ. இப்ப இன்டர்வியூன்னு சொல்லி சொன்னா நாங்க தனிப்பட்ட முறையிலேயோ ஒரு அந்த நபரை கூப்பிட்டு நாங்க இன்டர்வியூ பண்றது. அந்த கொஸ்டினால கேட்ட கொஸ்டின்ஸே தான் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இன்டர்வியூலையும் வந்து நாங்க கேட்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது எக்ஸாமைன் த ஒர்க். அப்ப எக்ஸாமைன் இந்த ஒர்க்னு சொல்லி சொன்னா நாங்க ஒருத்தருக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து பார்த்து அந்த டாஸ்க் அவர் எவ்வளவு தூரம் கம்ப்ளீட் பண்றாரு, அந்த டாஸ்க்ல அவர் எப்படியாவது ப்ராப்ளம் அந்த டாஸ்க்கை வந்து அவர் ஃபேஸ் பண்றது சக்சஸ்ஃபுல்லா அன்சக்சஸ்ஃபுல்லான்னு தெரிஞ்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து இருக்கீங்க, நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல உங்களுக்கு வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று தரேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒன்று தரேன், நீங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொல்லி பார்க்குறது. அது ஒரு அசைன்மெண்ட்ஸ் மாதிரியோ என்ன சொல்றது ஒரு எக்ஸாமைனிங் மாதிரியோ வைக்கிறது. ஸோ அதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கொள்றது, ஓகே இவருக்கு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, கம்ப்ளீட் பண்ண முடியாதா, கம்ப்ளீட் பண்ண முடியாது எந்தெந்த பார்ட்ல கம்ப்ளீட் பண்ண முடியாது, அதை எப்படி அவருக்கு அப்போ கம்ப்ளீட் பண்ண போறோம்னு தான் ட்ரைனிங் சொல்லி சொல்றது. அடுத்தது அசஸ்மெண்ட் அண்ட் சர்வே. இந்த சர்வேன்னு சொல்றதும் கொஸ்டினையரை பேஸ் பண்ணி தான், அசஸ்மெண்ட்னு சொல்றது இந்த எக்ஸாமினிங் ஒர்க்னு சொல்லித்தான். ஃபோக்கஸ் குரூப். அதாவது இந்த ஃபோக்கஸ் குரூப்னு சொல்லி சொன்னா நாங்க இந்த டாஸ்க் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்து ஒரு குழுவை வந்து நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா கொண்டு வர்றது. இப்ப பாருங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாருங்க சொல்லுவாங்க யோ டீச்சர் இப்போ ஓகே ஒடிக்ல வாருது சம்டைம்ஸ் ஆர்கனைசேஷன்ல. ஸ்கூல்ல எல்லாம் வந்து பாருங்க ஓகே எவல்யூவேஷனுக்காக வந்திருக்கான்னு சொல்லி ஒரு டீம் வரும், ஜோனல்ல இருந்து ஒரு டீம் வரும், ஓகே டீச்சர்ஸ் மாதிரி எப்படி படிப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்சர்வேஷன் பண்றதுக்கு. அதுதான்
ஃபோக்கஸ் குரூப்னு சொல்றது. ஒரு டீமே அதுக்காக வரும். அந்த டீம் வந்து ஃபுல்லா அந்த ஓவரால் இது வந்து நல்லாவே இந்த ஸ்கூலுக்கு மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒரு சூட்டபிள் ஆகக்கூடிய விஷயம். அப்ப நாங்க ஒருத்தருக்கு ட்ரைனிங் தேவைன்னு சொல்லி அப்ப அந்த ஸ்கூல்ல வந்து சொல்லுவாங்க, எனக்கு அந்த சரியா அக்யூரேட்டான அந்த டேர்ம்ஸ் ஞாபகம் இல்ல. டீச்சர்ஸ் மேல சொல்லும், இதுல இருந்து வளைய மட்டத்துல இருந்து வந்திருக்காங்க, ஜோன்ல இருந்து வந்திருக்காங்க, நாங்க எப்படி படிப்பிக்கணும்னு சொல்லி பார்க்க. ஸோ அப்ப அது மூலமா எவலுவேட் பண்ணி இவங்க இது இந்த ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கொள்ளணும், இது இன்னும் டெவலப் ஆக இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அதுதான் வந்து ஃபோக்கஸ் குரூப். ஜாப் டாஸ்க் அனலைசிஸ். ஜாப் டாஸ்க் அனலைசிஸ்னு சொல்லி சொன்னா நாங்க அவங்களுக்கு அந்த வழங்கப்படுகிற அந்த டாஸ்கை வச்சு நாங்க மதிப்பு செய்யறது. இந்த டாஸ்கை வந்து இவர் எவ்வளவு தூரம் அதாவது ஒருத்தருக்கு வந்து டாஸ்க்கை கொடுத்து பார்க்குறது, டாஸ்க்கை சேஞ்ச் பண்ணி பார்க்குறது, நார்மலான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறது, அப்புறம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாஸ்க் ஒன்று, அப்புறம் கொஞ்சம் அப்படி இல்லாட்டி ஒரு மாடரேட் லெவல், அப்படி இல்லாட்டி ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்து பார்க்குறது. அதுதான் ஜாப் டாஸ்க் அனலைசிஸ்ன்னு சொல்றது. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அண்ட் ரிவ்யூ. இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் மிட் இயரோ அப்படி இல்லாட்டி எனுவலோ வந்து ஒரு கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் செஞ்சவங்களுக்கு தெரியும், ஜாப் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன். ஓகே, 1 minute. இது வந்து பாருங்க, இந்த ஜாப் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன். இந்த எவாலுவேஷன் மூலமா வந்து ஒருத்தருக்கு ட்ரைனிங் தேவையா இல்லைன்னு சொல்லியெல்லாம் நாங்க மதிப்பீட்டு கொள்ள முடியும். அதாவது வந்து அவர் பெற்றுக்கொள்ற அந்த மதிப்பீட்டின் படி அவர் அந்த வருஷத்துல வந்து கம்ப்ளீட் பண்ண டாஸ்க், அச்சீவ்மெண்ட், அவரோட கோல்ஸ், அவரோட ஸ்ட்ரென்த், அவரோட வீக், அது எல்லாமே வந்து நாங்க ஓவராலா ஐடென்டிஃபை பண்ணி நாங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, ஓகே இந்த எம்ப்ளாயிக்கு வந்து நாங்க ட்ரைனிங் ஒன்று தேவைன்னு சொல்லி அவசியத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். அவர் வந்து அந்த வருஷத்துக்குள்ள என்னென்ன மிஸ்டேக் பண்ணாரு, ஸோ அது எல்லாமே வந்து இந்த எவல்யூவேஷன் ஃபார்ம்ல வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்படி அந்த எவல்யூவேஷன் ஃபார்ம்ல கேட்டு வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா தெரிஞ்சுக்கொண்டு ஓகே ஃபைனலா இவருக்கு வந்து ட்ரைனிங் தேவைப்படும் சொல்லி அடையாளம் காணும். அடுத்தது ட்ரான்ஸ்லேஷன் வித் த பர்சனல் இன் த கீ பொசிஷன் அண்ட் நோ வித் த ஸ்பெசிபிக் நாலேஜ். சரியா, இதை என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து அதுல வந்து இருக்கிற அந்த அவரோட அந்த பொசிஷனுக்கு அப்படி இல்லாட்டி வந்து அவர் ஸ்பெசிபிக்கா அந்த 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 ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி அவருக்கு வந்து நாலேஜ் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நீங்க ஒரு மேனேஜரா இருந்தா உங்களுக்கு மேனேஜருக்கான நாலேஜ் இருக்கா, மேனேஜருக்கான ஸ்கில்ஸ் இருக்கா, அப்படி இல்லாட்டி நாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரைனிங் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து எப்படி என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, 4வது கொஸ்டின்ல வந்து கேட்க, what are the methods that HR team can be used get the clear picture of the individual training risk. ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து பயிற்சி தேவைன்னு சொல்லி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி அடையாளம் காணணும்னு சொல்லி அப்ப நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸோட வந்து அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்ப டோட்டலா 60-70 மார்க்ஸுக்கு நாம பார்த்துட்டோம். அப்ப 5வது கொஸ்டின். 5வது கொஸ்டின் பாருங்க, the company has to establish the both clear and implication goal. The mention in the case, if you were the HR manager, how would you establish the goal and what the clear goal would you set meet the training and needs? அப்போ இவங்க சொல்றாங்க, இந்த மேல டாஸ்க்ன்ற படி நாங்க பார்த்தோம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அந்த கம்பெனின்ற வந்து சில திட்டங்கள் வந்து அதாவது have established the clear and application goals. அதாவது வந்து clear and application goals சொன்னா சில இலக்குகள் வந்து தெளிவான இலக்குகளாகவும் சில இலக்குகள் வந்து தெளிவற்ற இலக்குகளாகவும் காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி திட்டம், ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி சொல்லுது. இருந்தாலுமே வந்து நீங்க ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரா இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அந்த நிறுவனத்துல வந்து ஒரு ட்ரைனிங் எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த நிறுவனத்துல வந்து எப்படி ட்ரைனிங்கை வந்து கொண்டு போகணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த நிறுவனத்துல எப்படி ட்ரைனிங்கை கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னா, முதல்ல உங்களுக்கு தெரியணும் அந்த மேல அந்த கேஸ் ஸ்டடீஸ்ல வந்து அந்த நிறுவனம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று கண்டென்ட் பண்ணக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வந்து மிஸ்டேக்கா விட்டாங்கன்னு சொல்லி, என்னென்ன விஷயங்களை வந்து தவறு விட்டாங்கன்னு சொல்லி, அந்த தவறுகளை தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா திருத்தி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு போறது எப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல போறீங்க இந்த 5வது டாஸ்க்ல. ஓகே, அப்ப முதலாவது வந்து இந்த 5வது டாஸ்க்ல வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, அவங்களோட வந்து தவறுகளை வந்து நாங்க சொல்லணும். அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து சரியான ஒரு
அப்ப முதலாவது அவங்களோட objective த consider the only organization level. அப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து objective வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க என்னதுன்னா ஆர்கனைசேஷன் லெவல்ல இருக்க objective மட்டும் தான் கன்சிடர் பண்ணி இருக்கிறாங்க. அதாவது வந்து எம்ப்ளாயிட வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா அந்த objective வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொள்றதுக்கும் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு மட்டுமான objective-ஆக தான் இருக்குதே தவிர அங்கன வந்து கண்டிப்பா வந்து அந்த எம்ப்ளாயிட வந்து நாங்க ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்ற ஒரு objective வந்து எதுவுமே அவங்க கிளியரா கொடுத்து இல்ல. ட்ரைனிங் வைக்கணும்னு சொல்லி இருக்காங்க. எம்ப்ளாய்க்கு வந்து ட்ரைனிங் வைக்கணும்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அவங்க ட்ரைனிங்ல வந்து ப்ரொடக்ட் அதை என்ன சரியான ஒரு வேற objective எதே கொடுத்துல. அதாவது வந்து இப்ப நாங்க இங்க பார்த்த முதலாவது ஒரு ஆர்கனைசேஷன் objectiveன்னு சொல்லி சொன்னா இண்டிவிஜுவல் அண்ட் இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி growth on objective அதுகள் எல்லாமே வந்து எதுவுமே இல்லை. அதாவது வந்து அந்த ஃபிளெக்சிபிலிட்டி objective. ஸோ அவங்க டிரெக்டா வந்து objectiveன்னு சொல்லி அந்த beginning of the looking the beginning picture, the analyze the company's strategic goal like the expanding into the new market and improving the customer service very beginning the supported day by day operation. ஸோ இவ்வளவு தான் அவங்களோட objective இருக்கே தவிர அவங்களோட அந்த எம்ப்ளாயியோட objective அதெல்லாம் எதுவுமே வந்து இவங்க ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து செய்யக்குள்ள வந்து கவனிக்கல. ஆனா அவங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் தேவைன்னு மட்டும் சொல்றாங்க. அடுத்தது வந்து ட்ரைனிங் அண்ட் நீட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் கிளரிக்கல் லெவல் எம்ப்ளாயி. அப்ப நாங்க இங்க பார்த்தோம் இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் இருக்கு தெரியுமா? இந்த ட்ரைனிங் ப்ராசஸ்ல வந்து அவங்க முதலாவது வந்து யாருக்கு ட்ரைனிங் தேவைன்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா கிளரிக்கல் ஸ்டாஃப்க்கு மட்டும்தான் ட்ரைனிங் தேவைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அங்கன வந்து மெயினா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர்ஸ்க்கும் வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியாது. சூப்பர்வைசர்ஸ்க்கும் சரியான குரூப் டீமை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஆனா அவங்க அங்க ட்ரைனிங் பண்றது யாரு? அந்த ஸ்பெசிபிக்கா வந்து ஆபரேஷன் கிளரிக்கல் ஸ்டாஃப்க்கு மட்டும்தான் ட்ரைனிங் பண்றாங்க. அது ஒரு இவங்களோட மிஸ்டேக். அப்ப நாங்க வந்து அங்க என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க அங்க கிளரிக்கல் ஸ்டாஃப்க்கு வந்து ட்ரைனிங் வைக்கணும். அதே போல சந்தர்ப்பத்துல வந்து என்ன செய்யணும் அந்த சூப்பர்வைசர்ஸ்க்கும் ட்ரைனிங் வந்து செய்யணும்னு சொல்லணும். முதலாவது இந்த objectiveல வந்து நாங்க என்ன சொல்லணும் ஆர்கனைசேஷன் objective மட்டும்தான் இருக்கே தவிர மற்ற objectives இல்லைன்னு சொல்லி நீங்க வேணா 2-3 எக்ஸாம்பிள் வந்து போடலாம். அதாவது இங்க கிளரிக்கல் லெவல் எம்ப்ளாயிட வந்து ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றது ஒரு objective. அதே மாதிரி சூப்பர்வைசர்ட வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றது ஒரு objective சொல்லி நீங்க போடலாம். அடுத்தது வந்து ட்ரைனிங் சப்ஜெக்ட், அதாவது ட்ரைனிங் சப்ஜெக்ட்ல வந்து டைம், அதாவது மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அடாப்ஷன் டு த நியூ டெக்னாலஜி. இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப இங்க ட்ரைனிங் வைக்கிறாங்க என்னதுன்னு சொல்லி சொன்னா அடாப்ஷன் டு த நியூ டெக்னாலஜி. இப்ப இவங்க கண்டிருக்காங்க வந்து என்னது அதாவது வந்து டைம் இங்க வந்து ப்ராப்ளமாவே அவங்க சொல்லி இருக்கிறாங்க டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல கம்யூனிகேஷன் அண்ட் அடாப்ஷன் த நியூ டெக்னாலஜி. அப்போ ப்ராப்ளம் வந்து 3 ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி இருக்காங்க. ஆனா 3 ப்ராப்ளத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்கில்ஸ் அவங்களோட டெக்னாலஜி ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு மட்டும்தான் ட்ரைனிங் கொண்டு வராங்க. அதர் ஸ்கில்ஸுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்ல வந்து ட்ரெயினர் ஒருத்தர் வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ்ல இருக்க ட்ரெயினர்ஸ்னு சொல்லக்குள்ள வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா எல்லாருமே எல்லா விஷயத்திலும் வந்து பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவர் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் வந்து அவரால் கொடுக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தா உண்மையாலுமே வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்கலுமா? அவருக்கு அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல தான் ஸ்கில்ஸ் இருக்கும். இதே ஒரு ஆபரேஷன் லெவல்ல இருக்கவருக்கு தான் என்ன தெரியும் சொன்னா ஆபரேஷன் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்கில்ஸ் காணப்படும். அதே போல கம்யூனிகேஷன், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணா நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்கலாம்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே வந்து அங்க ப்ராப்பரா சொல்லி இல்ல இந்த மேனேஜ்மெண்ட்டும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கை வந்து எப்படி அவங்க கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க அங்க சொல்லி இருக்கிறாங்க அடாப்ஷன் ஆஃப் த நியூ டெக்னாலஜி ஸ்கில்ஸ் மட்டும் வெளியில இருந்து ஒரு ட்ரெயினரை வந்து கொண்டு வரோம்னு சொல்லி மற்றதுக்கெல்லாம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ட்ரெயினர்ஸை வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனா எதுக்கு எந்தெந்த ட்ரெயினர்ஸை வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி எங்களுக்கு கிளியரா ஐடியா கொடுத்து இல்லை. அடுத்தது வந்து ட்ரைனிங் நீட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அப்சர்வேஷன். இப்ப இவங்களுக்கு அந்த ட்ரைனிங் நீட் அண்ட் அப்சர்வேஷன் சொல்லக்குள்ள வந்து இந்த பயிற்சி தேவைன்னு சொல்லி அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா அப்சர்வேஷன் மட்டும்தான். அதாவது வந்து அவங்க
அந்த ஆர்கனைசேஷன் பிக்சரை வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கொள்றாங்க, ஒப்சர்வேஷன் பண்றாங்க. ஆனா நாங்க இங்க சொல்லி இருக்கிறோம் வந்து ஒரு ட்ரைனிங் தேவைன்னு சொல்லி ஒப்சர்வேஷன்ல இண்டிவிஜுவலா நாங்க அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயி கிட்டையும் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்க ஒரு கொஸ்டினையர் கொடுத்திருக்கலாம். ஒரு சர்வே மாதிரி ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்ரஸில் வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஜாப் டாஸ்க்கை கொடுத்து பார்த்துருக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் ஒரு ஃபோக்கஸ் குரூப் ஒன்று தீர்மானித்து பார்த்துருக்கலாம், அவங்க என்னென்னத்தில் வந்து மிஸ்டேக் விடுறாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு மெத்தடுமே யூஸ் பண்ணாமல் அவங்க ஒரே ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணாங்க. என்னன்னு சொன்னால் ஒப்சர்வேஷன் மட்டும் செய்யறாங்க. ஜஸ்ட் அவங்க ஒரு இன்டர்வியூவாவது அவங்களுக்கு வச்சிருக்கலாம், இண்டிவிஜுவல் பர்சனாவோ சூப்பர்வைசர்ஸ்களுக்கோ உங்களுக்கு என்னென்ன இதுல ப்ராப்ளம் இருக்கு, ஏன் இப்படி உண்மையாலுமே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்கில்ஸ் இல்லாத மட்டுமா அப்படின்னு சொல்லி இவங்க ஒப்சர்வேஷன்ல மட்டும்தான் அதை வந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த நாலேஜ் இல்லை, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், மேனேஜ்மெண்ட்ல ப்ராப்ளம் இருக்குது, அடுத்தது வந்து அடாப்ஷன் ஆஃப் த நியூ டெக்னாலஜில ப்ராப்ளம் இருக்குன்னு ஒப்சர்வேஷனை மட்டும் பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்றாங்க. அடுத்தது பட்ஜெட் நோட் கன்சிடர். அங்க எங்கேயுமே சொல்லி இல்லை இந்த ட்ரைனிங்க்கு இவ்வளவு பட்ஜெட் போகும் என்று சொல்லி. அப்ப நீங்க இங்க சொல்லியிருக்கிற இந்த குறைகள் எல்லாமே வந்து உங்கடையில வந்து நிவர்த்தி செய்யறேன்னு சொல்லி நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணி போடணும். அடுத்தது டெக்னிக். இப்ப டெக்னிக் இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா ஒன் த ஜாப் ட்ரைனிங்கோ ஒன் த ஜாப் ட்ரைனிங் வைக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஒன் த ஜாப் ட்ரைனிங்ல வந்து எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு பாசிபிலிட்டி ஆகும்னு சொல்லி தெரியாது. ஏன்னு சொன்னா இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவே இருக்கு என்னது, கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் அதாவது வந்து கஸ்டமர் சர்வீஸை வந்து கொண்டு போகணும்னு சரியா. ஆனா இப்ப எல்லாருக்கும் இந்த ஒன் த ஜாப் ட்ரைனிங் வைக்கக்குள்ள வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள தான் அவங்களுக்கு அங்கே ப்ராப்ளம் பேஸ் ஆகும். எல்லாருமே வந்து அந்த ட்ரைனிங் போயிட்டா அன்றைக்கு டே டு டே ஃபங்க்ஷன்ஸை வந்து யாரு செய்யறான்னு சொல்லி சரியா. அப்ப அந்த ஒன் த ஜாப் ட்ரைனிங் வைக்கக்குள்ள அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணணும் சரியா. இன்னொரு விஷயம், இவங்க வந்து ஒர்க் ஷாப் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் ஒன்று ப்ரொவைட் பண்றேங்கிறாங்க. அந்த ஒர்க் ஷாப்னால ஈவன் அவங்க என்ன செய்யறான்னு சொன்னா எல்லாரும் எம்ப்ளாயி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நாங்க ஒன் த ஜாப் ட்ரைனிங் வைக்கக்குள்ள நாங்க என்ன சொல்லணும்னு சொன்னா நல்லா நோட் பண்ணிக்கணும், எல்லாராலையும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். அதே சந்தர்ப்பத்துல வந்து டே டு டே ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்த விதமான இஷ்யூஸும் நடக்காதவாறும் பார்த்தும் கொள்ளணும் சரியா. சோ அந்த விஷயங்களை வந்து இங்க சொல்லணும். ஃபெசிலிட்டிஸ். இப்போ ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து இப்போ அவங்க எங்கேயுமே எங்களுக்கு சொல்லி இல்லை, அதாவது ட்ரெயினர்ஸை மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கு வந்து மீல்ஸ் ஏதாவது தாராங்களா, பிரேக்ஃபாஸ்ட் தாராங்களா, இப்போ 3 மாசம் ட்ரைனிங் வந்து என்ன டைம்ல கண்டென்ட் ஆகுது, எப்படி எப்படி போகுது, ஸோ ஷெட்யூல்ஸ் என்ன, அந்த ட்ரைனிங் ஷெட்யூல்ஸ் என்ன மாதிரி, இன்றைக்கு என்ன ட்ரைனிங் ஷெட்யூல்ஸ் இருக்கு, நாளைக்கு என்ன ட்ரைனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஷெட்யூல்ஸும் ப்ரொவைட் பண்ணல. அது மட்டும் இல்லாம ட்ரெயினர்ஸை வந்து அவங்க கொண்டு வராங்க ஒன்றுக்கு மட்டும்தான், அதாவது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் தான். மற்ற ட்ரெயினர்ஸ் வந்து எந்தெந்த ட்ரெயினர்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு ரிலேட்டடா இருக்காங்க, ட்ரைனிங்க்கு வந்து அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணாங்க, அதாவது நோட்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்றாங்களா, அப்படி இல்லாட்டி நாங்க ஏதாவது நோட் புக் கொண்டு போகணுமா, லேப்டாப் கொண்டு போகணுமா, நாங்க ஏதாவது எங்கட சைடு எக்யூப்மெண்ட் கொண்டு போகணுமா, அந்த மாதிரியான எதுவுமே சொல்லி இல்லை. அடுத்தது ட்ரைனிங் இம்ப்ளிமெண்டேஷன் ரோம். அதாவது வந்து இவங்க வந்து ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூமை வந்து யூஸ் பண்ணாங்க. உண்மையாலுமே வந்து ஒரு ட்ரைனிங் வைக்கிறதுல வந்து இந்த ஆன்லைன் மெத்தட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ் ஆகும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியாது. அதாவது எங்களுக்கு முடியுமான்னு மட்டும் ஆஃப்லைன் மெத்தட்ல ட்ரைனிங் வைக்க முடிஞ்சா அது பெஸ்டான வேயா இருக்கும். ஆனா ஆன்லைன்ல வைக்கிறதால வந்து எங்களுக்கு கஷ்டம் மட்டும் தான் ரிடியூஸ் பண்ணி கொள்ள முடியுமே தவிர நாங்க எல்லாருமே வந்து அந்த கன்சர்ன் பண்ணி அந்த ட்ரைனிங்ல இருக்காங்களான்னு சொல்லி எங்களால அப்சர்வ் பண்ணிக்கொள்ள முடியாது. ஸோ அதுதான் வந்து நாங்க முடியுமான்னு மட்டும் ஆன்லைன் இல்லாம ஆஃப்லைன் மெத்தட்ல வந்து நாங்க ட்ரைனிங் வைக்கிறோம். அது ஆஃப்லைன் மெத்தட்ல வந்து அது ஒன் த ஜாப் ட்ரைனிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கா இருந்தாலும் பரவாயில்ல சரியா. அடுத்தது வந்து பாருங்க, சேம் டைம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாலேஜ் ஷேரிங். அப்ப சேம் டைம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாலேஜ் ஷேரிங்னு சொல்லி சொன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க பாருங்க, டெக்னாலஜிக்கு வந்து ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றதும் அதே ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றதும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ட்ரைனிங் நாங்க ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லி சொன்னா நாங்க அதை வந்து என்ன சொல்லணும், ஓகே முதலாவது வந்து உங்களுக்கு எது இம்பார்ட்டனோ அந்த இம்பார்ட்டன்டான விஷயத்தை தான் நாங்க அவங்ககிட்ட வந்து ஃபில் பண்ணணும். இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த கிளரிக்கல் லெவலில் இருக்கிற எம்ப்ளாய்க்கு வந்து டெக்னாலஜி ரீதியான ஸ்கில்ஸ் தான் முதல்ல டெவலப் பண்ணணும். அப்போ நாங்கள் அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு எவல்யூவேஷன்ஸ் எல்லாம் செஞ்ச பிறகு தான் அடுத்த ட்ரைனிங்கான ஸ்கில்ஸை வந்து பார்க்கணும். அப்படி இல்லாம நாங்க என்ன செய்யறோம், அவங்க என்ன செய்யறான்னு சொன்னா
ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது டெக்னாலஜி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்க்கு ஒரு ட்ரெயினரை கொண்டு வராங்க. மற்றது விஷயங்களுக்கு வந்து ட்ரெயினர் ஒன்று அவங்க ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து கவனிச்சுக்கணும். ஒரு ட்ரைனிங்னா என்னதுன்னு சொன்னா, ஒரு விஷயம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் அடுத்த விஷயத்துக்கு வந்து ட்ரைனிங் கொண்டு போகணும். அடுத்தது டூயிங் த ஒர்க் டைம் ஓலா அனேபிள் டு பார்ட்டிசிபேட்டிங் வித்தவுட் டிலே டெய்லி ஆப்ரேஷன் ஒர்க், அது நாங்கள் டிஸ்கஷன். ட்ரைனிங் எவல்யூவேஷன் வந்து சடன்லி அனேபிள் டு ரிசால்வ் த ப்ராப்ளம். அப்போ இந்த ட்ரைனிங் அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த விஷயம் எல்லாம் நான் இங்க ஹைலைட்டும் பண்ணியிருக்கேன். இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணாலே ஓகே. அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னு சொன்னா, ட்ரைனிங் முடிச்சோடனே வந்து எவல்யூவேஷன் பண்றேன்னு சொல்லி, அதாவது ஒரு ட்ரைனிங் முடிச்சு என்னத்தை நாங்க எவல்யூவேஷன் பண்ணக்குள்ள அந்த எவல்யூவேஷன் பண்ணக்குள்ள எம்ப்ளாயிட வந்து ஃபீட்பேக் எடுத்துக்கொள்ளணும். எம்ப்ளாயிட் அடுத்து அது மட்டும் இல்லாம ட்ரெயினர்ட ஃபீட்பேக்கே எடுக்கணும், ட்ரெயினிஸ்ட ஃபீட்பேக்கே எடுக்கணும். அப்ப ட்ரெயினர்ட ஏன் ஃபீட்பேக் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா, ஓகே அவங்களுக்கு தெரியும் ட்ரைனிங் போரிங்கா இருந்துச்சா, வேல்யூவலா இருந்துச்சான்னு சொல்லி நான் அந்த காட்டினேன் மெயில்ல போயிட்டு. அடுத்தது வந்து ட்ரெயினிஸ்ல வந்து அவங்களோட ஒப்சர்வேஷன் இருக்கணும். ஓகே ட்ரெயினர்ஸ் என்ன மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க, எந்த மெத்தட்ல நீங்க வந்து சொல்லி கொடுக்கக்குள்ள வந்து அவங்க கூடுதலா ஃபோக்கஸ் பண்ணாங்க, அவங்க உங்களோட வந்து எவ்வளவு தூரத்துக்கு கோஆர்டினேட் பண்ணி செஞ்சு கொண்டு போனாங்கன்னு சொல்லி எல்லாம் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். மற்றது இன்னொரு விஷயம், நாங்க ட்ரைனிங் ஒன்று நடந்து முடிஞ்ச பிறகு உடனே எங்களால வந்து சக்சஸ வந்து நாங்க சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் எடுக்கும். அந்த டைம் பீரியட் இப்ப நாங்க ட்ரைனிங் இன்றைக்கு வச்சு முடிஞ்சோன்னு நாளைக்கு போனோடனே வந்து வேலையெல்லாம் நல்ல ஸ்பீடா நடக்கும்னு சொல்லி சொன்னா இல்ல. அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் ஒன்று கொடுக்கணும். ஸோ அப்ப இதுதான் வந்து 5வது கொஸ்டின்ல வந்து நாங்க டிஸ்கஷன் பண்ண விஷயம் என்னதுன்னு சொல்லி கேட்டா, அவங்க சொல்றாங்க இந்த கம்பெனியில வந்து எஸ்டாப்ளிஷ் த போத் கிளியர் அண்ட் அப்ளிகேஷன் கோல். திட்டமிட்ட இலக்குகள் இருக்கு, திட்டமிடப்படாத இலக்கு, அதாவது தெளிவான இலக்கு மற்றும் தெளிவற்ற இலக்குகள் காணப்படுது. ஓகே தானே, எக்ரிட் தானே. ஸோ மென்ஷன் இந்த கேஸ், அப்ப அந்த கேஸ்ல இருக்கிறவங்களை மென்ஷன் பண்ண சொல்றாங்க. இஃப் யூ வேர் த ஹெச்ஆர் மேனேஜர், நீங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரா இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து நீங்க எப்படி இந்த கோல்ஸ் எஸ்டாப்ளிஷ் கோல், அதாவது தெளிவான இலக்குங்களுக்கு அமைய வந்து உங்களோட கிளியர் கோல்ஸ், அதாவது தெளிவான இலக்கோட வந்து இந்த ட்ரைனிங்ஸ் தேவை, அந்த பயிற்சி தேவையை வந்து நிறைவு செய்வீங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க தெளிவா சொல்லணும். What method can be used to identify the task need? அதாவது வந்து 1 minute. What method can be used to identify the task need ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து வேலையில வந்து எந்த மாதிரியான அதாவது வந்து எந்த முறையை பயன்படுத்தலாம்னு சொல்லி, அதாவது ஒருத்தருக்கு ஜாப் டாஸ்க் இருக்குன்னு சொல்லி, ஒரு ஜாப் டாஸ்க் இந்த இதுதான் ஜாப் டாஸ்க்ன்ற அவசியத்தை வந்து எந்தெந்த மெத்தட்ல வந்து எங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஜாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கலாம், அப்படி ரொம்ப ப்ரையாரிட்டி பண்ணக்கூடிய ஜாப்பா இருக்கலாம். இன்னொரு ஜாப் வந்து இப்ப ப்ரையாரிட்டி பண்ண தேவையில்லை, ஜாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சு முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். அப்படி இந்த ஜாப் வந்து டக்கண்டா செஞ்சு முடிக்கக்கூடிய ஜாப்பா இருக்கலாம். ஸோ அதைத்தான் வந்து கேட்கிறாங்க, வாட் மெத்தட் கேன் பி யூஸ் த ஐடென்டிஃபை த டாஸ்க் நீட், பணி தேவைகளை வந்து கண்டறிய என்ன முறைகளை வந்து பயன்படுத்தலாம், எவல்யூவேட் த மெத்தட். அப்ப அந்த முறைகள் ஒவ்வொன்றையும் வந்து மதிப்பீடு செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அப்ப முதலாவது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் போகணும். முதல்ல டாஸ்க்னா என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்ல வரணும். அதாவது வந்து நாங்க டாஸ்க்னு சொல்லி சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு சகல வேலைகளுக்கு வந்து டாஸ்க்னா கடமைகள்னு நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப டாஸ்க்கும் இருக்கும், பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். சரியா? அதே மாதிரி டாஸ்க்னா பணிகள், டியூட்டிஸ்னா கடமைகள். அப்போ ஒருத்தருக்கு என்னென்ன பணிகள் இருக்கு, அந்த பணிகளை எந்த டைம் பீரியட்குள்ள முடிக்கணும், அந்த பணியில எது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனது, எது ரொம்ப ஹை லெவல்ல செஞ்சு முடிக்கணும், எது ரொம்ப லோ லெவல்ல செஞ்சு முடிக்கணும், அந்த டாஸ்க்ல வந்து எந்த டாஸ்க் வந்து ரொம்ப ரிஸ்கான டாஸ்க், எந்த டாஸ்க் வந்து ரிஸ்க் இல்லாத டாஸ்க், அந்த மாதிரி நாங்க அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. சரியா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா டாஸ்க்ல பாக்குறோம். அப்படி அந்த டாஸ்கை நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு தான் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, அந்த ஜாப் அனலைஸ் பண்ணி, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், வேலை பகுப்பாய்வு, வேலை விபரணம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் செஞ்சு, ஜாப் ஸ்பெசிபிகேஷன்ஸ்க்கெல்லாம் போட்டு, அப்புறம் ஒருத்தர் வந்து ரிக்யூர்மெண்ட் பண்ணுது. அப்ப நாங்க தெரியணும், அந்த ரிக்யூர்மெண்ட் பண்றவருக்கு வந்து நாங்க அந்த ஜாப் டாஸ்க்களை வந்து கொடுத்த பிறகு அவரு தெரிஞ்சுக்கணும் அந்த ஜாப் டாஸ்க் வந்து அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு, அவரு அந்த ஜாப் டாஸ்க்ல இம்பார்ட்டன்டான ஜாப் டாஸ்க் எது,
இம்பார்ட்டன்ஸ் குறைவான டாஸ்க் எது, எந்த ஜாப் டாஸ்க்கு நாங்க இமீடியட்டா கம்ப்ளீட் பண்ணணும், எந்த ஜாப் டாஸ்க்கை வந்து நாங்க டைம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே அவரு தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக வந்து ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு. சரியா? அந்த மெத்தட்ஸை வந்து நாங்க பார்ப்போம். இந்த மெத்தட்ஸ் உண்மையாலுமே வந்து ஓகே. நான் இந்த சொன்ன விஷயங்களை வந்து தான் இங்க நீங்க போட்டீங்க. ஓகே. அந்த மெத்தட்ஸை வந்து நாங்க முதலாவது வந்து பார்த்து கொண்டு போவோம். இந்த மெத்தட்ஸ் வந்து நான் என்னன்னு சொன்னா கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணாலே வந்து இந்த மெத்தட்ஸ்ங்க வந்து வரும். சரியா? ஸோ அப்படி இல்லாட்டி கூகுள் ஸ்காலர் பாருங்க. நல்ல தெளிவான கூகுள் ஸ்காலர்ல வந்து உங்களுக்கான அந்த மெத்தட்ஸ்க்கான வந்து ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ முதலாவது வந்து பார்க்கணும், எங்கிட்ட அந்த டாஸ்க் வந்து தெரிஞ்சிருக்கணும். டாஸ்க் அண்ட் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் இந்த இந்த வந்து கட்டணும். இந்த பணி வந்து என்ன இன்றைக்கு வந்து எக்ஸல் வந்து இந்த டேட்டாஸ் அப்டேட் பண்றது, இதுதான் ஆப்ஜெக்டிவ். இந்த எக்ஸல் வந்து நாங்க எல்லாம் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்க்கு சப்மிட் பண்ணுது. அப்ப த கோல் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த டாஸ்க், அப்போ கண்டிப்பா அந்த பணியின் வந்து குறிக்கோள் மற்றும் நோக்கத்தை தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது த ஆபரேஷனல் கம்போனன்ட், த ஜாப் ஸ்கில்ஸ், டாஸ்க், கோல்ஸ் ஆர் ஆப்ஜெக்டிவ் தட் டு டிஸ்கிரைப் த what the task performance to you, how the performance task can apply to how think before doing and after the learning. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஓகே. அங்கே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த பணி இலக்குகள் குறிக்கோள்ட செயற்பாடுகள், அதாவது வந்து அந்த பணியை வந்து எப்படி செய்யணும், அந்த பணி அந்த டாஸ்க் செய்யறவங்க என்ன செய்யறாங்க, அந்த டாஸ்கை வந்து எப்படி செஞ்சு முடிக்கணும், ஸோ அதுக்கான எப்படி ஸ்கில்ஸை யூஸ் பண்ணணும், அந்த டாஸ்கை செஞ்சு கொள்றதுக்கான நாலேஜ் தேவையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கவனிக்கணும். சரியா? அடுத்தது வந்து அந்த டாஸ்க் செய்யறதுக்கான அவருக்கான நாலேஜ் எப்படி இருக்குது, வாட் நாலேஜ், அதை டிக்ளரேட்டிவா, ஸ்ட்ரக்சரல் அண்ட் த ப்ரொடியூசனல் நாலேஜ் கேரக்டர்ஸ் பை த ஜாப் டாஸ்க், அந்த டாஸ்கை முடிக்கிறதுக்கு அவருக்கான நாலேஜ் எப்படி காணப்படுது. அடுத்தது வந்து கேட்கிறாங்க which task skills or goals out the thoughts that how select the learning outcome are the appropriated for the instructional development. அப்ப இங்க என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டோம்னா நாங்க அந்த இலக்குகளை வந்து எப்படி நாங்க அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணக்குள்ள எங்களுடைய ஸ்கில்ஸை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், அந்த டாஸ்க் ஒன்றை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக எங்களுக்கு நாலேஜ் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி. அடுத்தது வந்து which task மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எந்த டாஸ்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, விச் ஹவ் ப்ரையாரிட்டி, எந்த டாஸ்க்கு நாங்கள் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த டாஸ்க் வந்து எங்களுக்கு உண்மையாலுமே வந்து அந்த கம்ப்ளீட் பண்ணி கொள்றதுக்கான பயிற்சி தேவைப்படுது, அதுகள் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது வந்து the sequence of the which task are performed by the should the learn the thoughts. அப்ப அதாவது வந்து நாங்க எந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு டாஸ்க் சம்பந்தமா வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கும். அப்ப இந்த டாஸ்க் மெத்தட்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து முதலாவது வந்து ஒன் டாஸ்க் அண்ட் டைம் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து ஒன் டாஸ்க் அண்ட் டைம் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா முதலாவது என்ன சொல்லி சொன்னா பணிகளுக்கு வந்து நான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்றாங்க. பணிகளுக்கு வந்து முன்னுரிமை, அதாவது வந்து எங்க டாஸ்க் தான் நான் முதல்ல வந்து பிளான் போட்டுக்கொள்ளணும், என்னென்ன டைம்ல வந்து இந்த டாஸ்க்குங்களை வந்து இந்த வேலைகளை வந்து செஞ்சு முடிக்கணும். சரியா? அப்ப நாங்க அந்த டைமிங் ஒண்ணு போட்டுக்கொண்டா எங்களுக்கு மேலே கவனச்சிதறல், அதாவது எங்களுக்கு மிஸ் ஆகுற தன்மை வந்து குறைஞ்சிரும். நாங்க இந்தந்த டாஸ்க் வந்து இந்தந்த டைம்குள்ள வந்து செஞ்சு முடிக்கணும், எங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் ஒன்று போட்டுக்கொள்ளலாம். சரியா? அது மட்டும் இல்லாம வந்து நாங்க வந்து இந்த டாஸ்க்குங்களை வந்து ஒன் டாஸ்க் டைம் ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்க ஒரு ஷெட்யூல், அதாவது ஒரு ஒரு கேலண்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கு வந்து இந்த மீட்டிங் இந்த டைம் வரைக்கும் இருக்கு, இந்த 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 டேட்ல வந்து இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் ஒன் டாஸ்க் டைம் ஸ்ட்ராட்டஜி மெத்தட். ஈட் த ப்ரக் மெத்தட். ஈட் த ப்ரக் மெத்தட்னு சொன்னா என்ன சொல்றான்னு சொன்னா இப்ப தவளையை பார்த்திருக்கீங்க தானே, தவளை என்ன செய்யணும்னு சொன்னா கிட்ட இருக்கிறது எதையுமே வந்து கன்சிடர் பண்ணாது, ஆனா தூரம் இருக்கிற அந்த பூச்சை வந்து என்ன செய்யும், தவளைன்ற நாக்கு ரொம்ப நீளம், ஸோ தூரம் இருக்கிற அந்த விஷயத்தை தான் வந்து என்ன செய்யும்னு சொன்னா அதால வந்து எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான, அதாவது ரொம்ப கஷ்டமானதை தான் வந்து கஷ்டமா தான் அது ட்ரை பண்ணி அந்த பூச்சை பிடிக்க பார்க்கும். ஸோ அதுதான் த ப்ராக் மெத்தட்னு சொல்றது. அதே மாதிரி நாங்க ஒரு டாஸ்க் ஒன்று இருக்கக்குள்ள ரொம்ப ஈஸியான டாஸ்க் எல்லாம் முதல்ல விட்டுட்டு நாங்க ரொம்ப கஷ்டமான டாஸ்கை தான் முதல்ல முடிக்கணும். அதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்யணும் சொன்னா ஈஸியான டாஸ்க் எல்லாம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும்.
அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க ஈஸியான டாஸ்க் எல்லாம் முதல்ல முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த கஷ்டமான டாஸ்க்க செய்யும் பொழுது உங்களுக்கு எனர்ஜி வந்து குறைய தொடங்கிரும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த திங்கிங் பண்ற பவர் எல்லாமே ரொம்ப ரெடியூஸ் ஆகிரும். அப்ப நாங்க முதல்லயே வந்து அந்த கஷ்டமான டாஸ்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம்னா, உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் ஒண்ணு வரும். அப்ப ரொம்பவே இது கஷ்டமான டாஸ்க் இருந்துச்சு. அத என்னால கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கொள்ள இருந்துச்சுன்னு சொல்லி. சரியா? அதத்தான் அங்கன சொல்றாங்க. அப்ப நாங்க ரொம்ப குறைவான உள்ள டாஸ்க்க வந்து க கடைசியா செய்யணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டாஸ்க்க தான் வந்து முதல்ல செய்யணும். அதுதான் வந்து ஈட் த ப்ராக் மெத்தட். அடுத்தது கன்பான் போர்ட்ஸ். கன்பான் போர்ட்ஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து கன்பான் முறைகள். நாங்க இது வந்து ஆப்பரேஷன் மேனேஜ்மென்ட்ல வந்து நாங்க படிச்ச விஷயம் தான் இந்த கன்பான் உற்பத்திகள்னு சொல்லி. அதே மாரி இந்த கன்பான் போர்ட்ஸ்ன்னு சொல்றது என்னதுன்னு சொன்னா, நாங்க என்ன செய்யணும்னா, முதல்ல வந்து ஒரு லிஸ்ட் ஒண்ணு போட்டுக்கொள்ளணும். என்னென்ன டாஸ்க் செய்ய இருக்கு? எந்தெந்த டாஸ்க் செஞ்சு முடிச்சிருக்கோம்? என்னென்ன டாஸ்க் இப்ப செஞ்சு கொண்டு இருக்கோம்னு சொல்லி. அதுல வந்து முதலாவது ஃபில்டர் பண்ணணும். அப்படி இல்ல முதலாவது ஐடென்டிஃபை பண்ணணும். என்னென்ன டாஸ்க் வந்து பணிகள் வந்து செய்ய இருக்கு. 2வது வந்து எந்தெந்த டாஸ்க் வந்து அதாவது வந்து அ என்னது முதலாவது எந்தெந்த டாஸ்க் வந்து செஞ்சு கொண்டு இருக்கோம். அடுத்தது 2வது வந்து எந்தெந்த டாஸ்க் வந்து நாம செய்ய வேண்டி இருக்கு. 3வது வந்து எந்தெந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்ப 3வது எந்தெந்த டாஸ்க்க நாங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சொன்னா, சம்டைம்ஸ் நாங்க கம்ப்ளீட் பண்ண டாஸ்க் வந்து இந்த செய்ய வேண்டிய டாஸ்க்கோ, அப்படி இல்லாட்டி இப்ப செஞ்சு கொண்டு இருக்க டாஸ்க்கோட வந்து ரிலேட்டடா இருந்தா, அப்ப கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நாங்க அதுக்கு முன்னுக்கு கம்ப்ளீட் பண்ண டாஸ்க். உதாரணத்துக்கு வந்து நாங்க ரிப்போர்ட் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்றோம். அது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம். ஆனா, அந்த ரிப்போர்ட்டோட வந்து இப்ப நாங்க செய்யற வேலை வந்து ரிலேட்டட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கம்ப்ளீட் ஆகியிருந்தா மட்டும் தான் எங்களுக்கு இப்ப செஞ்சு கொண்டு இருக்க வேலைய வந்து என்ன செய்ய முடியும்னா, சக்சஸா முடிக்க முடியும். அதுதான் வந்து இந்த கன்பான் மெத்தட்ல வந்து நாங்க செஞ்சு முடிச்ச வேலை, செஞ்சு கொண்டு இருக்க வேலை, செய்ய வேண்டிய வேலைய வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிக்கொள்ளணும். அப்ப அதுல வந்து செஞ்சு அப்ப அதுல வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, ஓகே அந்த டாஸ்க் முடிய என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அந்த கம்ப்ளீட் லெவலுக்கு போவோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நாங்க ரொம்பவே வந்து என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, இந்த நெறைய எக்ஸெல்லாம் யூஸ் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் கூட வந்து நாங்க வந்து பிராக்டிகலாவே நான் முடியுமான்னு மட்டும் உங்களுக்கு நான் இந்த கிளாஸஸ் வாரவங்களுக்கு வந்து தெரியும். எவ்வளவு தூரத்துக்கு வந்து என்னால வந்து பிராக்டிகல்ஸான விஷயங்கள வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ, அவ்வளோ பிராக்டிகலான விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணேன். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இது வந்து ஒரு எங்களோட சிஸ்டம் வந்து ஒரு புது சிஸ்டம் ஒண்ணு இம்ப்ளிமெண்டேஷன் செய்றாங்க. ஸோ இது நாங்க ஹெச்என்பி ஸ்டேட்ஸ். இது வந்து எங்கிட்ட வந்து வெண்டர். அப்ப அந்த வெண்டர் வந்து இந்த ஒரு டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணான்னா, அவர் என்ன செய்வார்ன்னு சொல்லி நான் எந்த சைட்ல வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, அவர் சைட்ல அந்த டாஸ்க் என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னா, குளோஸ் பண்ணிக்கொள்வார். அதாவது வந்து அவங்க எல்லாம் செஞ்சு எங்களுக்கு அனுப்பக்குள்ள நாங்க செக் பண்ணணும். அப்ப செக் பண்ணக்குள்ள வந்து அவரே என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னா, அவருடைய சைட்ல கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி போடுவாரு. திரும்ப நான் செக் பண்ணி எந்த சைட்ல என்ன செய்வேன்னு சொன்னா, கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி போட்டு அவருக்கு மெயில் அனுப்புவேன். எந்த சைட்ல கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி போட்டு மெயில் அனுப்புனோனே, அவரு அந்த டாஸ்க் எல்லாம் என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னா, குளோஸ்டுன்னு சொல்லி போட்டுருவாரு. இதத்தான் வந்து என்ன செய்றேன்னு சொன்னா, கன்பான் மெத்தட்ல நாங்க யூஸ் பண்றோம். ஓகேயா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். இந்த டாஸ்க்ங்கள எப்படி எப்படி நாங்க மெத்தட்ங்கள்ல ஐடென்டிஃபை பண்றோம். அடுத்தது வந்து குரோசரி லிஸ்ட். இப்ப குரோசரி லிஸ்ட்னா என்னது? நாங்க நார்மலாவே தெரியும். இப்ப நாங்க எங்க வீட்ல வந்து சாமான் தேவைன்னு சொன்னா, நாங்க ஒரு லிஸ்ட் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். இந்தந்த சாமான்கள் தேவைன்னு சொல்லி. அதே மாரி தான் எங்கட்ட இருக்க வேலைகள வந்து நாங்க முதல்ல லிஸ்ட் டவுன் பண்ணிக்கொள்வோம். அந்த லிஸ்ட் டவுன் பண்ணிக்கொண்ட பிறகு, அன்றைக்கு வந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு, ஈவினிங் வந்து நாங்க செஞ்ச வேலையெல்லாம் வந்து நாங்க என்ன செய்வோம்ன்னு சொல்லி சொன்னா, அ வெட்றது. அதாவது ஒரு அண்டர்லைன் பண்ணிடுறது. அந்த வேலை கம்ப்ளீட்ன்னு சொல்லி. திரும்ப அதுல பேலன்ஸ் ஆகி இருக்க வேலைய வந்து என்ன செய்றேன்னு சொன்னா, அடுத்த நாள் டேட்ட போட்டு அந்த டாஸ்க்ங்கள வந்து மென்ஷன் பண்ணிட்டு போறது. திரும்ப அடுத்த நாள் காலையில வரக்குள்ளயே நாங்க பார்க்கக்குள்ளயே தெரியும் டைரியில, ஓகே நேத்து செஞ்ச வேலையெல்லாம் கம்ப்ளீட். இன்றைக்கு இந்தந்த வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே. அப்புறம் இன்னைக்கு புதுசா ஒரு வேலை வந்துச்சுன்னு சொன்னா, அதையும் இந்த டேஸ்ல எட் பண்ணிக்கொள்றது. அப்புறம் இன்றைக்கு இந்த பின்னர் என்ன செய்றேன்னா, அப்ப அந்த லிஸ்ட்ல என்னென்ன வேலை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் வெட்டிட்டு, இன்னும் கம்ப்ளீட் பண்ணாத வேலைய வந்து நாளான்றைக்கு டேட்ட போட்டு எழுதிக் கொண்டு போறது. அதுதான் குரோசரி லிஸ்ட். அடுத்தது ரோ அண்ட் காலம்ஸ். ரோ அண்ட் காலம்ஸ்னாலுமே வந்து இது கூட சேம் மெத்தட் தான். என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா,
இல்ல அதாவது வந்து நாங்க எக்ஸெல்ல வந்து நாங்க மென்ஷன் பண்ணி கொண்டு வருது. அதாவது வந்து நாங்க எக்ஸெல்ல வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா அந்த எக்ஸெல்ல வந்து நாங்க டாஸ்க் எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அத வந்து கலர்ல வந்து போடுறது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதுக்கும் ஒரு ஓகே. இந்த இந்த அப்ரிவியேஷன்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. அதாவது அப்ரிவியேஷன் சொல்லி இப்ப நாங்க ஒரு டாஸ்க் ஒண்ணு சொல்றோம்ன்னு சொல்லி சொல்லுங்களேன். அந்த டாஸ்க்ல வந்து இப்ப நாங்க ரெட் கலர்ல சொல்லி சொன்னா, ரெட் கலர்ல வந்து நாட் கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி நாங்க போடலாம். சரியா? இந்த எல்லோ கலர்ல வந்து கம்ப்ளீட்டட்ன்னு சொல்லி போடலாம். இந்த ப்ளூ கலர்ல வந்து நீட் டூ பி கிளாரிஃபிகேஷன். அந்த டாஸ்க் சம்பந்தமா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவை. அடுத்தது வந்து இதுவே என்ன சொல்லி அப்ப இப்படி போட்ட பிறகு, நீங்க இப்ப இந்த நாட் கம்ப்ளீட்டட்னா, இப்ப உங்கட்ட இந்த டாஸ்க் இருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த டாஸ்க்க நீங்க ரெட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப இது வந்து நாட் கம்ப்ளீட்ன்னு சொல்லி. அப்ப கம்ப்ளீட்டட் டாஸ்க் இத நீங்க எல்லோ பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த டாஸ்க் வந்து கலர் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த ரோ அப்படி இல்லாட்டி அந்த காலம் வந்து எல்லோ கலர் ஆகிரும். அப்ப நான் இந்த அப்ரிவியேஷன்ல போயிட்டு செக் பண்ணக்குள்ள, எல்லோ கலர்ல இருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் ஆகுன டாஸ்க். ரெட் கலர்ல இருக்கலாம் கம்ப்ளீட் ஆகாத டாஸ்க்ன்னு சொல்லி சொல்றது. இந்த மெத்தட தான் நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அ ரோ அண்ட் காலம்ஸ்ன்னு சொல்லி நாம சொல்லுவோம். அடுத்தது வந்து ப்ரொமோட்ரோ டெக்னிக். இந்த ப்ரொமோட்ரோ டெக்னிக்ன்னு சொல்லி சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த அத வந்து ஒரு 25 மினிட்ஸ் எடுக்கிறது. ஒரு டாஸ்க்க வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் 25 மினிட்ஸா வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறது. அப்படி டிவைட் பண்ணிக்கொண்டு அந்த டாஸ்க்க வந்து நாங்க என்ன செய்யறது, அந்த டைம்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறது. ஓகே 25 நிமிஷம்னா அந்த 25 நிமிஷம் எக்ஸாம் பேப்பர் செய்ற மாரி. 25 நிமிஷம்னா அந்த 25 நிமிஷத்துக்குள்ள அந்த டாஸ்க்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது. அத விட கூட முடியாது. அந்த மாரி. அப்ப அந்த 25 நிமிஷம் அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணோனே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கொண்டு திரும்ப நெக்ஸ்ட் டாஸ்க். அது 25 நிமிஷத்துக்கு. அப்படி டைமிங் வச்சு டாஸ்க் செய்யக்குள்ள வந்து எங்களுக்கு அந்த டைம்க்குள்ள வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளக்கூடிய சான்ஸும் காணப்படும். சரியா? அதத்தான் ப்ரொமோட் டெக்னிக்னு சொல்லி ப்ரொமோட்டோ டெக்னிக்னு சொல்லி சொல்றது. அடுத்தது ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கொலாபரேஷன் அப்ளிகேஷன் சொல்லி சொன்னா, இது வந்து ஒரு டீம் பேஸ் பண்ணி அமைக்கிற ஒரு டாஸ்க் தான். அதாவது ஒரு டீமுக்கு வந்து நாங்க ஒரு டாஸ்க்க குடுக்குறோம். அந்த டாஸ்க்க வந்து அந்த டீமுக்குள்ள உள்ளவங்க வந்து எப்படி ஒருங்கிணைச்சு செஞ்சு கொள்றாங்க. இப்போ ஒரு டீம்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வொர்க் குடுத்திருப்போம். சோ அதுல ஒருத்தர் வொர்க் முடிச்சோன வந்து அவர் வந்து இன்னொருத்தருக்கு கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குறது. அந்த மாரி. அப்ப அவங்கட்ட வந்து ஒரு கொலாபரேஷன் மெத்தட்ல வந்து ஒரு டாஸ்க்க வந்து கம்ப்ளீட் பண்றது. இதுதான் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கொலாபரேஷன் அப்ளிகேஷன்னு சொல்லி. அப்ப ஃபைனலா வந்து அந்த 10 மார்க்ஸுக்கான கொஸ்டின்ஸ் வந்து என்னது? வாட் மெத்தட் கேன் பி யூஸ்ட் டு ஐடென்டிஃபை த டாஸ்க் நீட். அப்ப அந்த ஒரு டாஸ்க்ன்ற தேவைப்பாடுகள் நாங்க எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? எவலுவேட் த டாஸ்க் தீஸ் மெத்தட். அப்ப அந்த மெத்தட் மேல வந்து மதிப்பு சேர்க்கிறது. ஓகே. ஸோ இதுதான் வந்து நாங்க என்ன சொன்னது. சரியா? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் வந்து ஸ்பெஷல் செஞ்சது மார்க்கெட்டிங் தான். ஆனா நான் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மிஸ்க்கு வந்து ஒரு அ மிஸ்ட ஒரு பர்சனல் ரீசன்ல வந்து அசைன்மென்ட் செஞ்சு கொள்ள இல்லாம போயிட்டு, ஸோ அதனால தான் நான் அசைன்மென்ட்ட செய்வேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு அதுல டவுட்டா இருந்துச்சுனாலோ, அப்படி இல்லாட்டி கிளியர் இல்லாத விஷயங்கள் இருந்தாலோ எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அத இன்னும் ரிஃபர் பண்ணிட்டு சொல்லி தரேன். ஓகே. ஸோ நான் சொன்ன நான் ஸ்பெஷல் செஞ்சது வந்து மார்க்கெட்டிங் தான். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் இல்ல. ஸோ நான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் படிச்ச நாலேட்ஜ வச்சு தான் நான் உங்களுக்கு இத சொல்லிக் குடுத்தேன். ஓகே. ஓகே. தேங்க் யூ வெரி மச். அசைன்மென்ட்ட செஞ்சு கொள்ளுங்க.